அப்படின்னா போட் நெக் வச்ச ஒரு ஏ லைன் கமீஸ். இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஒவ்வொரு சைஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், அது எல்லாத்தையும் நான் டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ஃபஸ்ட்டு லென்த்து தான் நம்ம எடுப்போம். அந்த லென்த்து வந்து இந்த நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ஏ லைன் கமீஸ்க்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் இருந்தால் அது வந்து க்யூட்டாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட நீங்கள் கொலுசு போடுவீங்க இல்லையா, இதுதான் கொலுசு, நான் வரைஞ்சிருக்கிற கொலுசு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கொலுசு போடுற இடத்துல இருந்து 7 இன்ச் மேலே இங்கே தான் அந்த டாப்போட எண்டு இருக்கணும். இந்த 7 இன்ச் கேப்பில் அந்த நீங்கள் உள்ளே போட்டிருக்கிற பேண்ட்டு தெரியும் போது தான் அது அழகாக இருக்கும். அது என்ன பேண்ட்டு அதுக்கு க்யூட்டாக இருக்கும் அப்படின்னா, வைடு லெக் பேண்ட். இந்த டாப்புக்கு அந்த பேண்ட்டோட காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஹைட்டு இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் கொலுசு போடுற இடத்துல இருந்து ஒரு 7 இன்ச் மெஷர் பண்ணி அங்கே ஒரு மாஸ்கிங் டேப்போ அடையாளத்துக்கு ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஷோல்டர்ல இருந்து ஃப்ளோர் லென்த் தரைய மெஷர்மெண்ட் டேப்பு தொடுற அளவுக்கு உங்கள் லென்த்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு -9 இன்ச் 8 or 9 கொடுத்தீங்க. அதாவது உங்கள் ஷோல்டர் டு ஃப்ளோர் லென்த்தில் -8 or 9 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ இந்த டாப்போட லென்த்து. இந்த மாதிரி 2 விதமாக எடுத்துக்கலாம். எந்த விதமாக எடுத்தாலும் அது கரெக்டாக இந்த ஹைட்டை தான் காட்டும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கொலுசு போடுற இடத்துல தரையை போடுற தொடன்றேன் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 inches இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் டேப்பில் நம்பர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இன்ச் டேப்பில், அதை ஒன்று வந்து கீழே ஃபாலோ ஆகிற மாதிரி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒன்றை நீங்கள் ஷோல்டரில் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைட்டை நீங்கள் பார்க்கும்போது எப்படி அப்படின்னா அப்படி குனிகிற மாதிரி இருக்கும். குனியும் போது என்ன ஆகும்னா அது வேறு மெஷர்மெண்ட் காட்டும். ஓகேவா? அதனால இந்த ஒன்றை வந்து கீழே ஃபாலோ ஆகிற மாதிரி விட்டுருங்க. நான் சொன்ன 2 மெத்தடு சொன்னேன் இல்லையா, அந்த டாப்போட லென்த் எடுக்கிறதுக்கு 2ல் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். என்னோடய மெஷர்மெண்ட் டேப்பை இங்கே எப்படி நான் ஷோல்டரில் ஹேண்ட்பேக் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் அதை இழுத்து விடுறேன். இழுடும்போது எக்ஸாக்டாக இந்த மெட்டல் டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டல் டிப்பு தரையை போய் தொட்டுக்கிட்டு நிற்கணும். இப்படி படுத்துடக்கூடாது, நிற்கணும். அப்படி நிற்கிற மாதிரி நான் வந்து இதை பிளேஸ் பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி தான் நிற்கணும். கண்டிப்பாக செப்பலோ ஷூவோ ஹீல்ஸோ போட்டிருக்கீங்கன்னா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் எடுத்து நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோர் லென்த் செப்பல் போடக்கூடாது, வெறும் காலில் தான் நிற்கணும். ஓகேவா? இல்லைனா ஹைட்டு அப்போ தப்பாக காட்டிடும். இப்போ கீழே போய் இந்த மெட்டல் டச் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை குனிஞ்சு பார்த்துட்டு நிமிடுறேன் அப்படின்னு வைங்களேன், மெஷர்மெண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும், கண்ணாடி முன்னாடி நிற்கணும். அதாவது என்னோட ஃபுல் வியூவும் தெரிகிற அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கணும். நான் உங்களுக்கு இவ்வளோ தான் தெரிவேன். அதனால தான் உங்களுக்கு இந்த பிக்சரில் இதை எப்படி பண்ணணுன்றதை நான் காமிச்சேன். ஓகேவா? இதெல்லாம் ஒரு பிக்சராமா அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் வந்து என்னுடைய டிராயிங் திறமை. ஓகேவா? அப்போ டச் ஆயிடுச்சு, அந்த மெட்டல் டச் ஆயிடுச்சு. எங்கே பார்க்கணும் நீங்கள் அதை? கண்ணாடியில் பார்க்கணும். இப்படி குனிஞ்சு இப்படி பார்க்கக்கூடாது. ஓகேவா? கண்ணாடியில் பார்க்குறீங்க, மெட்டல் தரையில் டச் ஆகி இப்படி நிற்கணும், படுத்துடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் ஷோல்டர் அப்படி திரும்பி பாருங்கள். உங்கள் ஹை வேல்யூ எது தெரியுதோ கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற நம்பர். இப்படி உங்களுக்கு பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த ஹை வேல்யூவில் ஃபிங்கர் வச்சு இப்படி கையில் இப்படி எடுத்து அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே மெதுவாக கண்ணாடி பக்கத்தில் போய் அங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கண்ணாடியிலையும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54. இந்த 54ல் 9 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணிடுறேன். 9 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னோட இந்த ஏ லைன் கமீஸோட லென்த்து. ஓகேவா? இன்னுமா லென்த்தே இவ்வளோ நேரம் லென்த்தாக போறிய அப்படின்னு நினைக்காதீங்க. என் பேஜோட நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க வர்றீங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கணும். ஓகே? அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எப்படி எடுக்கணும், ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருங்க, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும். ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கான ஆயுதம் இதுதான். இது ஃப்ரெஞ்ச் கர்வாக இருக்கட்டும், இல்லை எல் ஸ்கேல் வச்சுருக்கீங்களோ ஏதோ ஒன்று. இந்த ஷோல்டர் எண்டு டு எண்டு வந்து எனக்கு தெரியலை, அது எங்கே ஆரம்பிக்குது முடியுதுன்னே தெரியலை அப்படின்றீங்க இல்லையா, அவங்களுக்கான டிப்பு தான் இது.
இப்போ இதுதான் என்னோட பேக் சைடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அங்கே போய் வச்சு காட்ட முடியாதனால நான் இப்படி காட்டுறேன். இதுதான் என் பேக் சைடு அப்படின்னா இந்த பேக்கோட ஆர்ம் ஹோலுக்கு கையை தூக்க சொல்லிட்டு இப்படி நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்படி பிளேஸ் பண்ணி கையை கீழே வச்சிடுறேன்னு கீழே வச்சுட்டேன். இப்போது இது எங்கே போய் இங்கே டச் ஆயிருக்கா? இதுதான் ஷோல்டரோட எண்டு. அதே இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வாட்டர் எரேசபிள் பென்னோ இல்லை மாஸ்கிங் டேப்போ ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஒட்டிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு இந்த பக்கமும் ஒன்று ஒட்டிடுங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ண அடையாளம் இங்கே இருக்குமா? இப்போ பின்னாடி ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதை விட ஈஸியாக சொல்லித்தர முடியாது. ஒருவேளை உங்களுக்கு இதை விட ஈஸியாக ஏதாவது மெத்தட் தெரியும்னா கமெண்ட்டில் அதை போஸ்ட் பண்ணுங்கள். நான் கற்றுக்கிறேன். நான் புதுசாக கற்றுக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருப்பேன். யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அடையாளத்துக்கு இப்போ ஒட்டிட்டோம் இல்லையா? இப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கூந்தல், ஹேர் இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பின்னாடி ஷால், புடவை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து இப்படி ஃப்ரண்ட்டில் போட்டுறணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் வரலை. ஏன் வரல அப்படின்னா அந்த அளவுக்கு நீளமாக இருக்குது, அதனால் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி, இந்த கிளிப்புக்கு லிங்க்லாம் கேட்காதீங்க. ஓகே, இதை மாட்டிட்டேன் நான் மேலே. இந்த மாதிரி ஷார்ட்டாக வர்றாங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளிப் ரெடிமேடாக உங்கள் ஷாப் வச்சுருக்கீங்களோ இல்லை வீட்டிலனா கண்டிப்பாக இருக்கும். ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி முடி வச்சுட்டு வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது விஷயத்துக்கு வாமா தொணத்தொன்னு பேசாமல் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ இந்த டேப் வந்து இப்படி உங்களோட பாடியை டச் ஆகி தான் ட்ராவல் ஆகணும். ஷால் முடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? எப்படி இது ட்ராவல் ஆகணும் அப்படின்னா உங்கள் கழுத்து இங்கே முடியுது இல்லையா? இந்த பின்னங்கழுத்து இங்கே முடியுது இல்லை? இந்த முடிகிற இடத்துல இந்த டேப் வந்து இப்படி ட்ராவல் ஆகி இப்படி வரணும். இதை தூக்கிடுறேன் நான். இப்படி இங்கே மார்க் பண்ணதில் இந்த மெஷர்மெண்ட் டேப்பை வச்சுக்கோங்க. இது வந்து பின்னங்கழுத்து முடிகிற இடத்துல ட்ராவல் ஆகி இப்படி வரணும். இப்படி தான் எடுக்கணும். இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, இப்படி தான் எடுக்கணும். இதுதான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்படி தான் எடுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கும், அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட். நான் எந்த மெஷர்மெண்ட்டில், அதாவது எந்த ஆர்டரில் மெஷர்மெண்ட் எடுக்கிறனோ அந்த ஆர்டரில் தான் நான் மார்க் பண்ணுவேன். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். எந்த ஆர்டரில் நான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுவேனோ அந்த ஆர்டரில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருவோம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது நடந்திருக்கும் எப்பயாவது. என்ன அப்படின்னா கிளைண்ட்டை அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சோ இந்த மெஷர்மெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த பிரச்சனை இதில் வராது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டரில் மார்க் பண்ணுவோன்றது நல்லா நமக்கு மெமரியில் இருக்கும். அந்த ஆர்டர்லேயே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லா மெஷர்மெண்ட்டையுமே எடுத்திருப்போம். இவ்வளோ வாய் பேசுகிறேன், கடைசியில் எதையாவது ஒன்று மறந்துட்டு நானே இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு வரைஞ்சி காட்ட போகிறேன். அப்படிலாம் நான் ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா திட்டாதீங்க. ஓகேவா? மன்னிச்சு விட்டுருங்க. போனால் போகுது பாவம்னு. இப்போ ஆர்ம் ரவுண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன். நம்பர் 1 இங்கே இருக்கா? இப்போ இந்த நம்பர் 1 வந்து என்னோட ஃப்ரண்ட் செஸ்ட் பக்கமாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா எடுத்துட்டு என்னோட ரைட் சைடு இதை போட்டிருக்கேன். லெஃப்ட் கையில் இதை பிடிச்சிருக்கேன். இந்த லெஃப்ட் கையை என்ன பண்ணுறேன்னா இப்படியே சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் கையை இப்படி நீங்கள் கொண்டுட்டு வரும்போது மெஷர்மெண்ட் டேப் எங்கேயும் மடங்கியோ முறுக்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி வைக்கும் போது செல்ஃபாக நீங்கள் எடுக்கும் போது இப்படி தான் எடுக்க முடியும். ஒருவேளை கிளைண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். எப்படி எடுத்தாலும் சரி, இது கீழே ட்ராவல் ஆகி போகும்போது கை இப்படி இருக்கணும், தூக்கிட்டு இருக்கணும். அடுத்து இங்கே வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கும் போது அப்போ கை கீழே இறங்கிடணும். அப்போது உங்களுக்கு எக்ஸாக்டான ஆர்ம் ரவுண்டு கிடைக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து என் பாடியில் வந்து ஃப்ளாட்டாக பிளேஸ் ஆகிட்டுருக்கு, முழுங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அதுக்கு தான் கண்ணாடி முன்னாடி கண்டிப்பாக நிற்கணும். அப்போ தான் இந்த கரெக்டாக ட்ராவல் ஆகி வருதான்றதை நம்மளால் பார்க்க முடியும். செல்ஃபாக எடுக்கும்போது சரி, கிளைண்ட்டுக்கு எடுக்கிறீங்கனாலும் சரி, அவங்களோட 2 வியூவையுமே உங்களால் அட் அ டைமில் பார்க்க முடியணும். அப்போ தான் மெஷர்மெண்ட் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. இது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இப்படி சரிஞ்ச மாதிரி
இந்த டேப் வந்து இப்போ இப்படி சரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகே, தெரிகிறதா? இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சி கீழே நீளமாக தொங்குது இல்லையா, அதை இப்படி நல்லா டைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக ஆகிடும். இப்போ கையை கீழே நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னா அதுவே ரிலாக்ஸ் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுதான் ஆக்சுவலாக உங்களோட ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இந்த ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு கை எடுத்தால் மட்டும் பத்தாது, 2 கை ரவுண்டையும் எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு கையை விட ஒரு கை நிறைய பேருக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் வந்து பெருசாக இருக்கும். பாதி பேருக்கு ஒரே அளவில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மெஷர்மெண்ட்டு தான் காட்டும். எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணுவோம். ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல உங்களோட கிளைண்ட் வந்து ஓகே நல்லா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் அதை அஃபோர்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாக்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆர்ம் ரவுண்டு என்ன இருந்ததோ அதை இவங்களுக்கு இந்த சைடு மார்க் பண்ணுங்கள், இந்த ஆர்ம் ரவுண்டுக்கு அதை மார்க் பண்ணுங்கள். இப்படி ஓப்பனில் வச்சு தனித்தனியாக மார்க் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஃபிட்டு கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் சார்ஜ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது ஒரே இதில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய வேல்யூ தான் கட் பண்ணணும். அப்போ ஒரு சைடு அது கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு கண்டிப்பாக அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஓகே, 2 பக்கமே பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னா தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணணும், அதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? இதுதான் ஆர்ம் ரவுண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி. அப்பர் பாடி அப்படின்றது எங்கே ட்ராவல் ஆகி வரணும்னா இப்படி ட்ராவல் ஆகி வரக்கூடாது. இந்த ஆம்பீட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபிங்கருக்கு கீழேயாவது அது ட்ராவல் ஆகி வரணும். இப்படி உள்ளே போய் ட்ராவல் ஆகி வரக்கூடாது. இந்த ரவுண்டு என்ன சொல்லுவோம்? அப்பர் பாடி, அப்பர் செஸ்ட், அப்பர் பஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். ஓகேவா? நான் நடுவில் சொல்லும் போது அப்பர் செஸ்ட், அப்பர் பஸ்ட், அப்பர் வேறு என்ன சொன்னேன், அப்பர் பாடி, இந்த மாதிரி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னாலும் அப்பர்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா அது இந்த ரவுண்டு தான். ஓகேவா? இப்போ நான் வந்து இப்படி இப்போ ஆம்பிட்டுக்கு கீழே இப்படி விட்டு நான் எடுக்கலை. ஓகே, அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு இங்கே தான் எடுக்கிறேன். இப்படி நான் வந்து ஃபஸ்ட் நல்லா டைட்டாகவே பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடுறேன். ரிலாக்ஸாக ஒரு இடத்துல வந்து நிற்கிதா? இதுதான் என்னோட அப்பர் பாடி ரவுண்டு. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது உங்கள் பாடியை இப்படி அழகாக இப்படி சர்க்கம்னு வரணும். இப்படி மேலே இப்படி கீழே அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து ஈவனாக இப்படி வந்திருக்குன்னு எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? இந்த சைடெலாம் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னே தெரியல மெஷர்மெண்ட் டேப். அப்போ கண்ணாடியில் தான் அதை நீங்கள் செக் பண்ணணும். செல்ஃபாக எடுக்கும்போது அதை கண்ணாடியில் செக் பண்ணணும். கிளைண்ட்டாக இருந்தாலும் கண்ணாடியில் நீங்கள் அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஒருவேளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டெதஸ்கோப்புன்றேன், இந்த மெஷர்மெண்ட் டேப்பு வந்து டாக்டருக்கு எப்படி ஸ்டெதஸ்கோப்போ அந்த மாதிரி தான் டெய்லரோ டிசைனரோ நமக்கு இந்த மெஷர்மெண்ட் டேப். ஓகேவா? ஒருவேளை கிளைண்ட் வந்து கூச்சப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா கிளைண்ட்டோட பின்னாடி நின்றுக்குங்க. கண்ணாடியில் அவங்களோட ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்கள நிற்க வச்சுக்கோங்க. அப்போது இப்படி என்ன பண்ணுங்கள், அவங்களையே அவங்க கையில் மெஷர்மெண்ட் டேப்பை கொடுத்துருங்க, அவங்கள இப்படி ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். பின்னாடி நின்று இதை கரெக்டாக நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கி கண்ணாடியில் பார்த்து இது எங்கே வரணும்னு அவங்கள இதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்களையே. அப்போ பின்னாடி நிற்கும் போது அது அவங்களுக்கு தயக்கமாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த அப்பர் பாடியாக இருக்கட்டும், இந்த பஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், இந்த வெயிஸ்ட், இது எல்லாம் அவங்க கூச்சப்படுறாங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான்லாம் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துட்டு வச்சிருவான்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். ஸோ என்னை மாதிரி இருப்பாங்க நிறைய பேர், அதுக்காக தான் இந்த டிப்பு. அடுத்து மிட்பஸ்ட் ரவுண்டு. மிட்பஸ்ட் ரவுண்டுமே அப்படி தான். இந்த சர்க்கம் வந்து ஈவனாக இருக்கணும். ஓகேவா? இப்படி வந்து சென்டரில் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஆனால் எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி அளவை மாற்றி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி உள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேப் இருக்கா, பஸ்ட்டுக்கு நடுவில் கேப்பு, அதில் வந்து நம்ம அப்படி உள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்டு மாறும். அதனால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இப்படி ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம எடுக்கலாம். ஓகே, இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து
எங்கேயுமே உங்கள் பாடி அது போய் அமுக்கியிருக்கக்கூடாது. அந்த மெஷர்மெண்ட்டே அந்த பாடிக்கு மேலே தான் இப்படியே ட்ராவல் ஆகி வரணும். அண்ட் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் கிளைண்ட்டை நீங்கள் ஒரு டாக்டராகவே இந்த இடத்துல நீங்கள் உணரணும். என்ன அப்படின்னா, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி மூச்சு இழுத்து விடும்போது அவங்களுக்கு அது எங்கேயுமே இறுக்கி பிடிக்க கூடாது. சேம் டைம் இது எனக்கு டைட்டாகவும் இல்லை, லூஸாகவும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு சரிஞ்சு விழலை. ஓகேவா? இப்படி தான் மிட் பஸ்ட் ரவுண்டை எடுக்கணும். ஒருவேளை டைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஈஸ் அப்படின்ற ஒன்று கொடுப்போம், அதில் சரி ஆகிடும் அது. ஆனால் லூஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஈஸுன்றதை நம்ம அதிகமாக கொடுத்துருவோமா, அப்போ இந்த இடம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மிட் பஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் காலர் வச்சு பிரின்சஸ் கட் வச்சு ஏ லைன் கமீஸ். அது ஆக்சுவலாக இது நான் ஃப்ரீயாக யூடியூப்பில் போடுறேன். பட் அது ஃப்ரீ கிடையாது. அது வந்து சேல் பண்ணுறேன், ரெக்கார்டட் வீடியோவாக அதை சேல் தான் பண்ண போகிறேன். அந்த அவுட்ஃபிட் என் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்டை மறந்துடக்கூடாதுன்னு என் மைண்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன அப்படின்னா, அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்கணும். அதனால நான் அதை எதுவும் சொல்லிட்டு போகிறணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, ஏன்னா இதில் போய் நான் அதை உங்களை குழப்பி விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா? அதனால் ஷோல்டர் டு வேஸ்ட்டு எப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு லென்த்துக்கு எப்படி சொல்லணும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வேஸ்ட்டோட லென்த்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கை அப்படி வைங்க, கையை அப்படி மடக்குங்க. ஓகேவா? மடக்குனீங்கன்னா இந்த இடம் இருக்குல்லையா, அது கரெக்டாக மடங்கின இடம், இந்த இடத்த இப்படி ட்ராவல் பண்ணிவாங்க. இதுதான் எக்ஸாக்டாக அவங்களோட வேஸ்ட்டு லென்த்து. ஓகேவா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு இப்படி உள்வாங்கும், உங்கள் பாடி கொஞ்சம் இப்படி உள்வாங்கும் இப்படி மடங்கும் போது. இதுதான், இதுவும் கரெக்டாக அதே இடத்துக்கு தான் வரும். இன்னொரு டிப் சொல்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி டச் பண்ணி பாருங்கள், உங்கள் விலா எலும்பு முடிகிறதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அதை ஃபீல் பண்ண முடியும், அந்த விலா எலும்பு தான் முடியுதுன்னு சொல்லி. இந்த 3மே ஒரே இடத்த தான் காட்டும். ஓகே, அதுதான் வேஸ்ட் லென்த்து. ஓகேவா? இப்போது அந்த லென்த்தில் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரோப் வச்சு அந்த லென்த்தை நீங்கள் வந்து இங்கே இருந்தால் பார்க்கணுன்னு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி வச்சாலே தெரியுது, இதுதான் உங்களோட வேஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம். நம்பர் 1 இது. நம்பர் 2 இந்த மடிப்பு விழுகிற இடம். நம்பர் 3 அந்த விலா எலும்பு ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது முடிகிற இடம். இந்த 3மே ஒரு இடத்த தான் காட்டும். அதுதான் உங்களோட வேஸ்ட்டு, அதுதான் உங்களோட வேஸ்ட்டு. ஓகேவா? ஹிந்தியில் கமர் கரெக்டாக தெரியல. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரோப் கட்டிடணும். ஓகே, நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக இப்படி ஒரு ரோப் கட்டிடுங்க. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கரெக்டாக இங்கேருந்து இதுதான் நம்மளோட வேஸ்ட் லென்த்து. இந்த லென்த்தில் தான் வேஸ்ட்டு ரவுண்டை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் மார்க் பண்ணலை, இந்த ரோப்பு நீங்கள் கட்டிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அந்த லென்த்தை கரெக்டாக எங்கே எடுத்தோன்றது நமக்கு தெரியாது. அந்த ரவுண்ட் அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கீழே இறக்கியோ இல்லை கொஞ்சம் மேலே ஏற்றியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்தால் என்னம்மா தப்பு அப்படின்றீங்களா? சொல்கிறேன். இப்போ கரெக்டாக இதுதான் என்னோட வேஸ்ட் ரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா 28 இருக்கும். நான் எப்போவுமே சாப்பிட்டுட்டு தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். ஏன்னா நம்ம எம்டி ஸ்டொமக்லேயே ஃபுல் டே இருக்க போகிறது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் வந்து 8 மணிக்கெலாம் சாப்பிடுவேன். 8க்குள்ளே என் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா நான் எந்திரிக்கவே மாட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுன்னு ஒன்று சாப்பிடுவோம். அப்புறம் டைஜஸ்ட் ஆகுது, வயிறு கொஞ்சம் குறையுது அப்படிங்கும்போது அப்புறம் டின்னர்னு ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ இந்த வயிறை நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். அப்போ அதனால தான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். நம்ம எம்டி ஸ்டொமக்லேயே இருக்க போகிறது இல்லை. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாப்பிட்டேன்னா 28 இருக்குதா? இப்போது கொஞ்சம் இப்படி மேலே இப்படி தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 30ன்னு இருக்கும். ஓகே, கொஞ்சம் இப்படி கீழே இப்படி இறக்கிட்டேன் அப்படின்னு வைங்களேன், இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கேயும் எனக்கு 30 அப்படின்னு இருக்கும். கீழே அப்படி கொஞ்சம் இப்படி போயிட்டேன் அப்படின்னா 32 அப்படின்னு இருக்கும். இப்போது 28. இங்கே நான் ஈஸ்ன்னு ஒன்று நான் கொடுப்பேன். ஓகே, அந்த 28ஓட ஈஸ் கொடுக்கும்போது தான் என்னாகும், இந்த ஷேப் வந்து சூப்பராக வரும்.
ஒருவேளை நான் அது வந்து 30 இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி 32ன்னு அந்த ரவுண்டை எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன கொடுப்பேன் நான் அடிஷ்னலா ஈஸ்னு ஒன்று இங்கே கொடுப்பேன். அப்போ 34 ஆயிடும். கரெக்டா? நான் இங்கே லென்த் எங்கே எடுத்திருக்கேன், இங்கே தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். அந்த லென்த்தை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன், இங்கேருந்து இந்த லென்த் இதுதான் அப்படின்னு. ஆனால் இங்கே நான் மார்க் பண்ணுற ரவுண்டை எதை மார்க் பண்ணுறேன், இதை விட பெரிய வேல்யூ. இங்கேருந்து கொஞ்சம் மேலே போனாலும் இதை விட பெரிய வேல்யூ தான், இதை விட கொஞ்சம் கீழே வந்தாலும் இதோட பெரிய வேல்யூ தான். அப்போ மார்க் பண்ணும்போது அதிகமான வேல்யூவை மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஷேப் வருமா? கண்டிப்பாக வராது. நான் நல்லா தாங்க மெஷர்மெண்ட் எடுத்தேன், கரெக்டாக தான் மார்க் பண்ணேன், பார்த்து பார்த்து கட் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு மிஸ்டேக் வருது, இங்கே ஷேப் வரல அப்படின்னா இதுதான் அதுக்கு முக்கியமான ரீசன். ஓகேவா? ஸோ அதனால இந்த வேஸ்ட்டு லென்த்து எக்ஸாக்டாக எங்கே எடுத்தீங்களோ அங்கே தான் அந்த ரவுண்டை எடுக்கணும். அப்போ தான் இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது ஏலைன் கமீஸ், அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர்லேருந்து ஹிப் லென்த்து. ஓகே, இந்த ஹிப் லென்த்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதாவது இப்படி கொஞ்சம் இப்படி எம்போஸ்ட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அங்கே தான் உங்களோட ஹிப் லென்த்து எடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் இந்த மிட்டு பட் எங்கேயோ அங்கே எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்ததுல இங்கே எடுக்கிறத விட இங்கே எடுக்கும்போது அந்த லுக்கு நல்லா இருக்குது. ஓகேவா? நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால இங்கே பட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அந்த லென்த்து இதுவும் ஹிப் லென்த்து அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை அது 20லேருந்து 23 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து. சில பேருக்கு இந்த மேலே இருக்கிற பாடி மட்டும் ஹைட்டாக இருக்கும், இல்லை மேலே இருக்கிற பாடி குட்டியாக இருக்கும் ஆனால் கால் நீட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து இந்த ஷோல்டர்லேருந்து உங்கள் பட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து மேபி சில பேருக்கு 18 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டார்சோட ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ அதனால் பர்டிகுலராக அதை நான் ஏதாவது நம்பர் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்குள்ளே உங்களோட மெஷர்மெண்ட்டை கொண்டாந்து மேட்ச் பண்ண பார்ப்பீங்க. அதனால தான் நான் எங்கேயுமே நம்பரை சொல்லலை. ஓகேவா? உங்கள் பாடியை நீங்கள் செக் பண்ணும்போது என்ன வருதோ அதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா 0.5 அதிகமாக எடுத்திருப்பீங்க, ஒரு டைட்டாக இருக்குன்னா 0.5 கம்மியாக எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த தடவை மார்க் பண்ணும்போது அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லென்த் எடுத்துட்டோமா, இப்போ அதோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லலைல்ல. வேஸ்ட் ரவுண்டை எடுக்கும் போதும் இப்படி 1 ஃபிங்கர் லூஸில் பிடிச்சிக்கோங்க, மூச்சு என்னங்க மூச்சை விடுங்க. ஓகேவா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இதை நான் பண்ணல. பாருங்க, சுற்றுனா நல்லா சுற்றுது, அதுக்காக எனக்கு சரிஞ்சு விழுதா, சரிஞ்சும் விழலை. இப்படி தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைமே இது கரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பழக பழக தான் எதுவாக இருந்தாலும் வரும். இதெல்லாம் எனக்கு ஒரே நாளில் கிடச்சிடல. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே வரலன்னு சோர்ந்து போயிடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஆனால் சின்ன பிள்ளை போது பெப்சி உங்கள் சாய்ஸ் ஒன்று போடுவாங்க தெரியுமா, அதை கடைசியில் கால் பண்ணியெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் கீப் ஆன் ட்ரை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். அடுத்து இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது வேஸ்ட் லென்த் இங்கே நான் எடுத்துட்டேன்னா, சாரி ஹிப் லென்த் இங்கே எங்கே எடுக்கணும்னு சொன்னேன்னா அந்த ரவுண்டை பாருங்க. ஓகே, அந்த ரவுண்டு, இந்த ரவுண்டை நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா 1 ஃபிங்கர் லூஸில் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக எங்கே நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு ரோப்பை நீங்கள் கட்டிக்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா அதையும் மாற்றி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கே ரோப் கட்டினீங்களோ அங்கே தான் இந்த ரவுண்ட் எடுக்கணும். நல்லா 1 ஃபிங்கர் லூஸில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே மார்க் பண்ணும்போது எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மிட் பட்டு வரைஞ்சி காட்டுறேன். இது உங்கள் முதுகு, இது உங்கள் பட்டு ஏரியான்னு வச்சுக்கோமே. இந்த பட்டோட ஹையஸ்ட் வேல்யூ எது பெருசாக இருக்கோ அந்த ரவுண்டு தான் ஹிப் ரவுண்டு. ஓகேவா? நீங்கள் ஹைட் எடுத்தது இங்கே தான் ஹைட் எடுத்திருக்கீங்க. நம்ம மார்க் பண்ணுறது இந்த லென்த்தில் தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு வேல்யூவை வந்து இங்கே மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும்ல,
அது எதை மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்டையும் எடுங்க, இந்த ரவுண்டையும் எடுங்க. எடுத்துட்டு எது ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கோ, ரெண்டுல எது பெரிய வேல்யூவா இருக்கோ அதை தான் இங்க நீங்க மார்க் பண்ணணும். ஓகே, ரெண்டுல எது பெருசோ அதை தான் இங்க மார்க் பண்ணணும். அடுத்து ஸ்லீவோட லென்த், ஏன்னா டாப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் ஸ்லீவை தனியாக மார்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போ எந்த ஆர்டரில் நான் பண்ணணும் அந்த ஆர்டரில் நான் மார்க் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு அதுக்கு வேணும்ல என்ன அப்படின்னா ஸ்லீவோட லென்த்து. இந்த அவுட்ஃபிட் வந்து நீங்கள் ஸ்லீவில் சம் போட்டுக்கலாம். ஸ்லீவ் இவ்வளோ 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 உங்கள் விருப்பம், உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ. ஸ்லீவோட லென்த்துக்கும் கேப் ஹைட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் லென்த்து உங்கள் இஷ்டம் தான், பூந்து விளையாடுங்க. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டருக்கு இங்கே நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த மார்க் இங்கே தான் அது முடியுது. அப்போ அங்கேருந்து தான் ஸ்லீவோட லென்த்தை எடுக்கணும். 10 இன்ச் அதாவது 10 இல்லை, எல்போ வரைக்கும். எல்போனா அந்த கை முட்டி இது வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி கையை நேராகவே நீங்கள் வச்சு எடுக்கலாம். முட்டிக்கு கீழே அந்த லென்த்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் முட்டியோட அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை போய் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி கீழே இப்படி தொங்குது இல்லையா மெஷர்மெண்ட் டேப்பு, தெரியுதா? ஓகே, இப்படி இப்படி புரியுங்க. டேப்பு எங்கேயும் மடங்கி இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ என்னை வந்து என்னால் பார்க்க முடியல, ஏன்னா கேமரா வந்து பேக் கேமரா. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு மிரர் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால எனக்கு தெரியலை, நான் எப்படி எனக்கு தெரியுறேன்றதே எனக்கு தெரியலை. ஓகே, இப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ கண்ணாடியில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நான் எடுத்துக்குவேன். இது 3/4 இல்லை ஃபுல்லா அப்படின்றது வந்து என்னோடய டீம் வந்து இப்போ எனக்காக வந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க கேமராவுக்கு முன்னாடி. ஸோ அதனால் அப்பவும் வந்து பாவம் தெரியலை எனக்கு, அதனால் அவங்க சிரமப்படுத்த விரும்பலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எங்கே லென்த் எடுத்தீங்களோ அதோட சர்க்கம் எடுக்கணும் ஸ்லீவ் ரவுண்டுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்கீங்கன்னா அதோட ரவுண்டு, இங்கே எடுத்திருக்கீங்கன்னா அதோட ரவுண்டு. ஒருவேளை அவங்க கை கொஞ்சம் எனக்கு மாதிரியே கொழுப்பு முழுக்குன்னு இருக்குது, கையில் தொப்பை போட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு மாதிரியே. அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஓகே, கையை மடக்கிடுங்க, மடக்கி வச்சு எடுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்லீவை போட்டதுக்கப்புறம் நம்ம கை இப்படியே இருக்க போகிறது இல்லை. என்ன பண்ணுவோம், கையை மடக்குவோம், தூக்குவோம், இறக்குவோம், எல்லாம் பண்ணணும். இப்படிலாம் செய்யும் போது அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இருக்கு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படா அந்த அவுட்ஃபிட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு வீட்டில் போடுற நைட் ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்ற தாட்டு வந்துருச்சு அப்படின்னாலே அது உங்களுக்கு எங்கேயோ இறுக்கி பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளை விட அது சுருக்கமே இல்லாமல் ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்றவங்க இப்படி வச்சே எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து அது எனக்கு கம்ஃபர்டபுள் தாங்க எனக்கு முக்கியம். நான் கையை தூக்கணும், இறக்கணும், எல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் நான் சண்டை போடுவேன் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மடக்கியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் எங்கே ரவுண்டு எடுக்கிறதுனாலும் கையை மடக்கி வச்சே எடுத்துக்கோங்க. பட் ஃபுல் லென்த்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ மட்டும் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா கை எப்படி போகும், இப்படி தான் அந்த அவுட்ஃபிட்டுக்குள்ளே போகும். அப்போ இந்த பெரிய வேல்யூ அந்த ஸ்லீவுக்குள்ளே நுழைஞ்சாதான் அது இங்கே வரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ரவுண்ட் கையை இப்படி வச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே விடுவோம். கரெக்டாக? அந்த ஸ்லீவுக்குள்ளே இப்படி வச்சு இந்த சர்க்கம் எடுத்துக்கணும் ஃபுல் ஸ்லீவுக்கு மட்டும். ஏன்னா இந்த இடம் போனாதான் அது இங்கே வந்து சேரும். அதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பைசப் ரவுண்டுன்னு, இந்த ரவுண்டுக்கு பேர் நான் பைசப் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா உங்கள் ஆம்பிட்டுக்கு கீழே மெஷர்மெண்ட் டேப் ட்ராவல் ஆகி அதோட ரவுண்டு இப்படி. ஓகேவா? இந்த ரவுண்டு வந்து ஒரு ஆப்ஷனலுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம செக் பண்ணுவோம். இந்த எடுத்த அளவை விட நம்மளுக்கு ஒரு புள்ளியாவது அதிகமாக இருக்கணும் மார்க் பண்ணும்போது, செக் பண்ணி பார்க்கும்போது. அப்போ தான் அது வந்து ஈஸியாக அப்படி உள்ளே போகும். கை நம்ம ஒரு அவுட்ஃபிட்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலே ப்ராப்ளமையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இது என்ட்ரு ஆனால் தான் அந்த அவுட்ஃபிட்டையே நம்மளால் போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் கை தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டுறக்கூடாது. ஆம்பிட்டுக்கு அப்படியே ட்ராவல் ஆகி வந்து இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 14 இன்ச் இருக்குது. 14க்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக 13.25 இருக்குது இந்த ரவுண்டு. ஓகேவா? இதை எடுத்துட்டாங்க. இது பைசப் ரவுண்டு. வேறு என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த்து, பேக் நெக் டெப்த்து, இந்த சிங்கிள் ஷோல்டர்
இந்த ஷோல்டரில் வந்து எனக்கு இங்கே ஃபேப்ரிக் பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து ரெடி ஷோல்டர், சிங்கிள் ஷோல்டர் இந்த மாதிரி வார்த்தை நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமமே 2 இன்ச்சு தான் இங்கே பாடியில் இருக்கணும். அப்போ தான் அந்த போட்டு ஷேப் வந்து அழகாக தெரியும். அப்படி இல்லைனா யூஸ்வலாக நீங்கள் போடுற அது யூனிக் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ரூலே என்ன அப்படின்னா மேக்ஸிமம் 2, 1, 1.5, 1.25, 2 அவ்வளோதான். 2 அதுமாதிரி 2.25, 2.5 அதெல்லாம் போகவே கூடாது. அது போட் நெக் மாதிரியே இருக்காது. ஓகேவா, சிங்கிள் ஷோல்டர். நெக்கு டெஸ்ட் எப்படி இருக்கிறதுனா இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3.5லேருந்து 4, பேக்கில் வந்து 1லேருந்து 2 அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட் போட் நெக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் மறந்துட்டு மெஷர் பண்ணும்போது இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து மன்னித்து விடுங்கள். அப்புறம் அந்த சொல்கிறேன்ல அந்த டைமில் ஒரு பாயிண்ட்டு அது முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கேமராமெலாம் நிற்கும் போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கா, பதட்டத்தில் வந்து ஏதாவது மறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதலாம் எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் நெக் ஏ லைன் கமீஸ் வந்து நம்ம இப்போ நான் யூடியூப்காக நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, அந்த பேண்ட் போடணும்ல அது உள்ற அது வந்து ஒயிட் லெக் பேண்ட் தான். ஆக்சுவலாக இங்கே ஒரு குட்டியாக பூச்சி இறங்கிட்டு இருக்கு, அதை என் மேலே தள்ளி விட்டுருவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இப்போ ஒயிட் லெக் பேண்ட் அதுக்கு ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்சு அந்த பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது அதை நான் யூடியூப்பில் போடலை. ஏன்னா நானும் வீட்டு வாடகையெல்லாம் கட்டணும்ல. ஸோ அதனால என்ன அப்படின்னா அது 499 ரெக்கார்டட் வீடியோ அது அவைலபிளாக இருக்குது. அது டேட்டு எப்போலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் கொடுக்க சொல்கிறேன். அவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த க்ராட்ச் ஏரியா மார்க் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் பயங்கர டவுட்டாக இருக்குது. அது கரெக்டாகவே வரமாட்டுது அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் அதில் டீச் பண்ண போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் வீடியோ தான், லைஃப் டைம் வேலிடிட்டியோட. ஓகேவா, 499. ஓகே, அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடலாம். நம்ம போட் நெக் ஏ லைன் கமீஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ எடுத்தோம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நான் எழுத போகிறேன். அதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா போட் நெக்குக்கான தியரி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ண போட் நெக் வந்து போட் நெக் மாதிரி வரல அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த மெத்தடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக போட் நெக் கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தைக்க தெரிகிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் தெரியும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லி கொடுக்குற ரிசல்ட் அது உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு தேவையான ஒரு சில பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ரூலையே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் சூப்பராக வரும். ஆல்ரெடி எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்றவங்களும் நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பாயிண்ட்டையுமே நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணீங்க இல்லையா அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை நான் கொடுக்க போகிற இந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தேன், லென்த்து. அந்த லென்த்தை நான் 0 to 1 அப்படின்னு நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன், அது வந்து சரியாக தெரியல, ஆனால் நோட்டில் நல்லா இருக்குது, இங்கே சரியாக தெரியல. ஓகே, இந்த டயக்ராம் இதை வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 லென்த்து. ஓகேவா, இது 0, இது 1 லென்த்து. அடுத்து 1 to பார்த்தீங்கன்னா ஷோல்டர், 2 to 3 வந்து ஆர்ம் டெப்த் லைன், 4 to 4' வந்து அப்பர் செஸ்ட், 5 to 5' வந்து மிட் பஸ்ட், 6 to 6' வெயிஸ்ட், 7 to 7' ஹிப்பு, 0 to 8 ஹெம்லைன். ஓகேவா, இந்த ஆர்டர் படி தான் நம்ம போக போகிறோம். இப்போ 0 to 1 பார்த்துட்டோமா, 1 to 2 0 to 1 இன்னும் பார்க்கவே இல்லை, இப்போ தான் எழுத போகிறோம். 0 to 1 0 to 1 லென்த்து, ஜூம் பண்ணிக்கிறேன், லென்த்து ப்ளஸ் நம்ம ஷோல்டரை தைக்கணும் இல்லையா, இங்கே ஷோல்டரை தைக்கணும்ல, அதுக்கு எவ்வளோ தேவை 0.5. இந்த ஷோல்டரை தைக்கிறதுக்கான அளவு 0.5, அதை ஆட் பண்ணிக்கிறேன்.
ப்ளஸ் இங்கே கீழே மடித்து தைக்கணும்ல, அதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லி கொடுத்த 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, அதில் நான் ஃப்ளோர் லென்த் எடுத்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ளோர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 52 இன்ச்சஸ். ஷோல்டர்லேருந்து, தலையிலேருந்து இல்லை, ஷோல்டர்லேருந்து ஃப்ளோர் லென்த் வந்து எனக்கு 54. அதில் மைனஸ் 9 இன்ச் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேலன்ஸ் என்ன வருது? 45. நான் 1 செகண்ட் கால்குலேட்டராக இருந்தாலும் நான் 1 செகண்ட் இதை செக் பண்ணிக்கிறேன். 54 மைனஸ், நீங்கள் 7 to 9 எதை வேணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 45 வருது. இந்த 45 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஃப் லென்த்தில் இருக்கும். காஃப் லென்த்துலேருந்து ஒரு பாயிண்ட், ஒரு 1 இன்ச் கீழே இருக்கும். இதை 45 இருக்கிறத விட 47 இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அந்த அவுட்ஃபிட் வந்து அந்த லுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த அவுட்ஃபிட்டை வந்து இவ்வளோ லென்த் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அது ஓவர் த நீ இருந்தாலே போதும் இந்த அவுட்ஃபிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கமீஸ்க்கும் அந்த அந்த எவ்வளோ நீளத்தில் பேண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 7 to 9 இன்ச் அவ்வளோதான் அந்த பேண்ட்டோட லென்த் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 45 இருக்குது. நான் வந்து ஒரு 46 வச்சாலும் கரெக்டாக இருக்கும், 47 வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த லென்த்து முடியுது இல்லையா, இந்த லென்த்து முடிஞ்சதுலேருந்து என்னோடய ஆங்கிள் லென்த்தில் தான் என்னோடய பேண்ட்டு இருக்க போது. அந்த ஆங்கிள்லேருந்து இந்த கமீஸ் முடியுது இல்லையா, இங்கே வந்து எனக்கு பேண்ட் எவ்வளோ ஷோ ஆனால் போதும் அப்படின்னா ஒரு 7 இன்ச்சுக்கு அந்த பேண்ட்டு எனக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து 45, நான் இதே நான் நோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 இன்ச், அப்போ எவ்வளோ வரும் டோட்டலாக? 45 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1 46.5. ஓகே, அப்போ நான் எடுக்க வேண்டியது ஹைட்டு 46.5, 0 to 1 லென்த்து. இதுதான் நான் மார்க் பண்ணணும். ஆனால் இந்த லென்த்தை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே மார்க் பண்ண மாட்டோம். எப்போ பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து தான் அதை நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால் இங்கே இதுதான் இந்த நம்பர் தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் இதை ஸ்லோப்பில் இருந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டே இதை 0 to 1 மார்க் பண்ணிடக்கூடாது. ஆனால் எழுதுறது அதுதான் எழுதுவோம். இங்கே வந்து 1 to 2 அடுத்து. ஓகேவா? ஷோல்டர் 1 to 2 ஷோல்டர் divided by 2 plus 0.5. ஓகேவா? இப்போ நம்ம எழுதுறது வந்து பேக்குக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். பேக்குன்னு நான் எழுதிக்கிறேன், பேக் போர்ஷனுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 14 divided by 2 7 ப்ளஸ் 0.5 சேர்த்தா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 7.5. ஓகே, இதுதான் நான் 1 to 2ல் மார்க் பண்ணுற அளவு. இது என் ஷோல்டரை தாண்டி வெளியில் போகுதே, இது வந்து நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தயங்காதீங்க. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்கள் ஷோல்டர் என்ன அளவாக இருந்தாலும் சரி, உங்கள் பாடி என்ன சைஸாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஷோல்டரை வந்து ஃபுல், அதாவது டிவைடட் பை 2 போட்டு என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம இங்கே ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஸ்லோப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்லோப் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அப்போ இதை வந்து இங்கே நான் 2 அப்படின்னு போட்டேன்னா இந்த ஸ்லோப் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதை 2 டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கீழே இந்த 1 இன்ச்சில் இங்கே ஸ்லோப் நான் போய் முடியுது இல்லையா, அந்த இடத்த 2 டேஷ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 2 இங்கே போட்டிருக்கேன்னா அப்பாஸ்டஃபி போடுறதுக்கெலாம் இங்கே ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, இது இப்படி போட்டு இங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 டேஷ், அதை வந்து நான் இங்கே ஸ்லோப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது 2 to 2
டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் 1 inch. ஓகே, ஸ்லோப் 1 inch. இது வந்து ஸ்டாண்டர்ட் 1 inch. நீங்கள் என்ன சைஸாக வேணா இருங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஆக்சுவலாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கெட்ச் வந்து காலியே ஆயிடுச்சு. 1 inch ஸ்லோப். ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து இங்கே 2 டேஷ்னு போட்டோமா, அப்போ இந்த 2 டேஷில் இருந்து தான் ஆர்ம் டெப்த் லைன் வரையணும். மேலே போட்டிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் பேஸ் லைன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வரையக்கூடாது. கீழே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருந்து தான் 2 டேஷ்லேருந்து 3 இது மார்க் பண்ணணும். அதாவது ஆர்ம் டெப்த் லைன் மார்க் பண்ணணும். இது 3. ஓகே, இப்போ 2 டேஷ்லேருந்து 3. ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே கவனிங்க. அப்போ தான் இதே மாதிரி மார்க் பண்ணுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மேலே போட்டிருக்கீங்க இல்லையா லைனு, இந்த லைன்லேருந்து மார்க் பண்ணிடுவீங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோப் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்காது. ஓகே, 2 டேஷ் to 3ல என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பர் செஸ்ட், இந்த யூசி அப்படின்னு போட்டிருக்கீங்க இல்லையா, இது வந்து அப்பர் செஸ்ட் வேல்யூ என்ன எடுத்தீங்களோ அதை டிவைடட் பை 6. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 6 என்ன வருது அப்படின்னா 35 divided by 6, 5.8. okay, 5.8. இதுதான் இங்கே இந்த 2 டேஷ்ல இருந்து மார்க் பண்ணுவேன், மேலே இருந்து கிடையாது. ஓகே, இங்கே கீழே ஸ்லோப் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இங்கே இருந்து தான் அதை மார்க் பண்ணணும். என்ன நம்பரோ அதை இந்த 1 inch ஸ்லோப் இங்கேருந்து மார்க் பண்ணணும். இந்த மேலே கோடு இருக்குல்ல, இங்கேருந்து மார்க் பண்ண கூடாது. ஓகே, இப்போ தான் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 to 4 டேஷ். இது அதாவது உங்களுடைய அப்பர் செஸ்ட் லைன். இது பாருங்கள், இது அப்பர் செஸ்ட் லைன். ஓகே, இது மிட் பஸ்ட் லைன், இது வெயிஸ்ட் லைன், இது ஹிப் லைன், இது கடைசியாக இருக்கிறது ஹெம் லைன். ஓகே, இப்போ நான் வந்து அப்பர் செஸ்ட் லைன், அதாவது அப்பர் செஸ்ட், அப்பர் பாடி, அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அப்பர் பஸ்ட், அந்த லைன் இது. 4 to 4 dash upper chest plus is divided by 4. என்னோட அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35. இது கூட நான் ஈஸ் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னா 4 டிவைடட் பை 4. இந்த 4 ஈஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அப்பர் செஸ்ட் பக்கத்தில் இந்த 4 வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இது எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். இப்போ 35ஐயும் 4ஐயும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 39 டிவைடட் பை 4. 39 divided by 4, 9.75. 9.75. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வரைஞ்சிட்டோமா, 4 to 4 dash முடிச்சிட்டோமா. அடுத்து 5 to 5 dash, அதாவது மிட் பஸ்ட். 5 to 5 dash மிட் பஸ்ட் லைன். இதில் என்னோட மெஷர்மெண்ட் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன எடுத்தேன், 5 to 5 டேஷில் உங்களோட மிட் பஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் ஈஸ் டிவைடட் பை 4. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 ப்ளஸ் இந்த ஈஸ் இருக்கு இல்லையா, இந்த 1.5 இதுவுமே ஸ்டாண்டர்ட். இந்த 1.5ன்றது ஸ்டாண்டர்ட், நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும், டிவைடட் பை 4. இப்போது இந்த 36 கூட ப்ளஸ் 1.5 நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 37.5. 37.5 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 போட்டால் என்ன வருமோ 9.3. எனக்கு இந்த செஸ்ட் லைனை விட மிட் பஸ்ட் லைன்
கம்மியாக தான் வருது. ஓகேவா? கம்மியாக வருது அப்படிங்கும்போது நான் நேரடியாக செஸ்ட்டில் இருந்து வெயிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிடலாம். இது என்னோடய வெயிஸ்ட் லைன், அதாவது 6 to 6' வந்து என்னுடைய வெயிஸ்ட் லைன். இப்போது எனக்கு இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ கம்மியாக வர்றதுனால கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ கம்மியாக வருது. இப்போ என்ன பண்ணுவேன், நேரடியாக நான் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஒரு வேளை உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது இந்த வேல்யூவை விட, அதாவது 4 to 4' விட 5 to 5' அதிகமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அதிகமாக வந்ததை இங்கே மார்க் பண்ணிட்டீங்களா, அதிகமாக வருது அப்படின்னா செஸ்ட் லைன்லேருந்து அந்த 5 to 5' மிட் பஸ்ட் லைனில் என்ன மார்க் பண்ணீங்களோ அதை கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் வெயிஸ்ட்டுக்கு வரணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வெளியில் கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் உள்ளே வரணும். இந்த செஸ்ட் லைன், இந்த மிட் பஸ்ட் லைன், இதுக்கெல்லாம் சைடில் அலவன்ஸ் சேர்க்கணும். ஏன்னா இங்கே சைடு தப்போம் இல்லையா, அது வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 1 inch சீம் அலவன்ஸ். இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக 1 inch கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃபிட்டிங் வந்து ஓகேவாக இருக்கும். ஓகே, அடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, 6 to 6', அதாவது 6 to 6' வந்து வெயிஸ்ட்டு. ஓகே, நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு நான் சொன்னேன் இல்லையா எப்படி எடுக்கணும்னு, கரெக்டாக அந்த கால்குலேஷனை இங்கே யூஸ் பண்ணணும். 6 to 6' வெயிஸ்ட்டு ப்ளஸ் ஈஸ் டிவைடட் பை 4. இப்போது என்னோடய வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கும் போது 28 தான். ஆனால் நான் உட்காடுறேன் அப்படின்னா என்னோடய வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 30 அப்படின்னு இருக்கும். எனக்கு அந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து ஃபிட்டாக இருக்கணும், பாடியோட ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத விட அது ரிலாக்ஸ் ஃபிட்டாக இருக்கணுன்றது தான் எனக்கு முக்கியம். இப்போ நான் ஃபிட்டாக போட்டுட்டேன்னு வைங்களேன், உட்காரும் போது வயிறு என்னாகும், அப்படி பல்ஜ் ஆகிட்டு வருமா, அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே அந்த வயிறு வந்து அப்படி தெரியும். கரெக்டாக என்ன தான் ஃப்ளாட் ஸ்டொமக்காக இருந்தாலும் லேசாவது உட்காரும் போது நம்ம முதுகை ஸ்டெடியாக வச்சு உட்கார மாட்டோம், கொஞ்சம் கூணு போட்ட மாதிரி உட்காருவோம்ல. அப்போ என்னாகும், அது வயிறு கொஞ்சம் முட்டிகிட்டு வருமா, அப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேலே அது தெரியும். எனக்கு அப்படி தெரிய வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் என் வெயிஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதை நான் எடுத்துக்கிறேன். நான் உட்காரும் போது, நான் நிற்கும் போது 28ன்னு இருக்கிற அதே வேல்யூ நான் உட்காரும் போது எனக்கு 30ன்னு இருக்கும். ஓகே, இப்போ ஏற்கனவே 30 அப்படிங்கிறது எனக்கு என்னது 2 inch ஈஸோட தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆனாலும் இது என்னென்னா, இது வந்து செஸ்ட் ஏரியாவில் இறங்கும்போது, இந்த செஸ்ட் ஏரியாவில் இறங்கும்போது எனக்கு டபக்குன்னு ஈஸியாக இறங்கி வரணும். அப்படியே அல்வா துண்டு மாதிரி எப்படி வாயில் வைக்கும்போது இந்த பக்கன்னு உள்ளே போகுமோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல், இந்த செஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த வெயிஸ்ட் இறங்கணும் எனக்கு. ஓகேவா? எனக்கு அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த இடத்த போய் இறுக்கி பிடிச்சிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு இங்கே இழுப்போம்ல வெயிஸ்ட்டில், எனக்கு அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது. அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதனால இந்த 30ல் நான் 2 inch ஈஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சைஸாக இருந்தாலும் 2 inch ஈஸ் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை வயிறு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது, அதில் வந்து ரோல்ஸ் மாதிரி இருக்குது, தொப்பை போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது மட்டும் 3 ஈஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த வெயிஸ்ட் ரவுண்டை எடுக்கும் போதே நல்லா 1 finger லூஸில் தான் அதை எடுத்திருக்கோம். எடுக்கும் போதே ஈஸோட தான் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த 2 inch ஈஸ் அப்படின்றதே நம்மளுக்கு போதுமானது தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு வயிறு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, வயிறு இருக்குது, கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் 3 கொடுத்துக்கங்க. ஓகேவா? ஏன்னா இந்த செஸ்ட் லைனில் அது இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், அதுக்காக தான். ஏன்னா நம்ம உடம்புலே கம்மி வேல்யூவாக இருக்குது இந்த வெயிஸ்ட் தான், உடம்புல நம்மளுக்கு அதிக வேல்யூவாக இருக்குது இந்த செஸ்ட்டு. இப்போ இந்த ஃபேப்ரிக்கு இங்கே கிராஸ் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு அது ரீச் ஆக முடியும். ஓகே, அப்போது என்ன பண்ணணும், இங்கே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இங்கே போதுமான அளவு நம்ம ஈஸ் கொடுக்க வேண்டி இருக்குது. ஓகேவா? நான் 30ன்னு கன்சிடர் பண்ணினதுனால நான் 2 கொடுத்துக்கிறேன். நான் 1 கொடுத்தாலே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் 1 கொடுத்தாலே 3 ஈஸ் கொடுத்த மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 inch லூஸாக தான் எடுத்துருக்கேன். எனக்கு அந்த அவுட்ஃபிட் லூஸாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அதனால் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களோட கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுள் தான். ஓகே, நான் வந்து செஸ்ட் பார்ட்டை டைட்டாக இருந்தாலும் நான் பிடிச்சி இழுத்து நான் வெயிஸ்ட்டுக்கிட்ட ஃபிட்டாக தான் கொண்டு வருவேன் அப்படின்னீங்கன்னா எக்ஸாக்டாக உங்கள் வெயிஸ்ட் ரவுண்டு என்னவோ 2 inch ஈஸ் கொடுத்துக்கங்க, இல்லை 1.5 inch கூட கொடுத்துக்கோங்க.
எனக்கு செஸ்ட் ஏரியா கிட்ட இறங்குறதுக்கு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கூட கொடுத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த ஃபேப்ரிக் மட்டும் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தையல் சைடு தையல் போடுறத நல்ல சின்ன தையலில் வச்சு ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது துணி கிளியறதுக்கோ சைடில் தையல் பிரியறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்ட் நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் 30ன்னு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் 2 இன்ச். இந்த 2 இன்ச் நீங்கள் ஸ்டாண்டர்டு தான். ஒருவேளை வயிறு பெருசாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா மட்டும் 3 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஈஸ் கூட நம்ம ப்ளஸ் பண்ணிடணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணணும். 30 + 2 32 டிவைடட் பை 4 8. என்னுடைய வேல்யூ நான் அதை மார்க் பண்ணியே பண்ணுறேன். 32 டிவைடட் பை 4 எவ்வளோ வந்தது? 8. ப்ளஸ் இங்கே என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். 1 இன்ச். ஓகே, 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச். அடுத்து நம்ம மார்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 7' ஹிப் லைன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் வருது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எனக்கு 4 to 4' மார்க் பண்ணதில் டவுட்டு, அதை எனக்கு சொல்ல முடியுமா? இந்த 6 to 6' வந்து எனக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க அப்படின்றது எனக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த நம்பர்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 to 7'. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு ப்ளஸ் ஈஸ் டிவைடட் பை 4. இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடுத்துருக்கிறது என் பாடியில் எந்த வேல்யூ எடுத்திருக்கேன், என் பட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருங்க, நான் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் வந்து இங்கே தான் என் பட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது அடி வயிறு. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் என்னோட ஹிப் லைன். நான் இங்கே போட்டிருக்கேன்ல 7 to 7', அந்த லைன் இதுதான். ஆனால் இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஏன்? இந்த அப்டமன், இந்த இதுக்கு பேர் என்ன, ஹிப்பு மிட், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஹிப் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு. இதில் எது பெருசாக இருக்கோ அந்த வேல்யூவை தான் இந்த 7 to 7' மார்க் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ பெருசு. ஓகே, இது எனக்கு 34 என்னவோ தான் இருக்கும். ஆனால் இந்த வேல்யூ வந்து எனக்கு 36. அப்போ இதுதான் எனக்கு பெருசு. கரெக்டாக? இது எனக்கு பெருசு. ஒருவேளை இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் எந்த வேல்யூ இது பெருசாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் பட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு பெருசு. எனக்கு வந்து 36. நம்ம வந்து ஏ லைனாக தான் நம்ம இதை மார்க் பண்ண போகிறோம். அப்போ ஏ லைனுங்கும்போது இந்த சைடில் இந்த வேஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஃபிட்டு இருந்தாலே போதும். இந்த சைடில் இதுக்கு கீழே நம்மளுக்கு ஃப்ளேர் எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ என்னுடைய அதுக்கு பேர் என்ன, ஹிப் ரவுண்டு 36. அதை நான் ரவுண்டாக என்ன பண்ணுறேன், 40ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் ஏ லைனை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டு எது வரைக்கும் முக்கியம், இந்த வேஸ்ட் லைன் வரைக்கும் தான் அந்த ஃபிட்டு முக்கியம். இதுக்கு கீழே நமக்கு ஃப்ளேராக எவ்வளோ போகுதுன்றது தான் முக்கியம். அதனால் ஏன்னா இந்த ஹிப் வேல்யூவை வச்சு தான் அந்த ஃப்ளேர் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதனால் என்னோடய 36 அப்படின்னு இருக்கிற அந்த ஹிப் ரவுண்டை நான் என்ன பண்ணுறேன், 40ன்னு நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை மறந்துடுங்க, நான் இப்போ எழுதுனாலே அதை மறந்துடுங்க. ஹிப் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஈஸ். ஓகேவா? இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்டால் இருக்குது. இப்போ மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 40யை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். எவ்வளோ வரும்? 40 டிவைடட் பை 4 10. ஓகேவா? 10. இப்போ ப்ளஸ் ஈஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ் 1 inch ஈஸ். இந்த 1 inch ஈஸ் அப்படின்றது காமன், எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட். நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் வேல்யூவை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு +1 inch நீங்கள் ஈஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா?
நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ 36 தான், ஆனால் நான் 40ன்னு எடுத்திருக்கேன். ஏன் 40ன்னு எடுத்திருக்கேன்? ஏன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு இங்கே அதிகமாக இந்த ஃப்ளேர் வந்து, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருந்து இந்த சைடு கர்வை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்போ இது எனக்கு நல்ல இப்படி போகுது, ஃப்ளேராக போகுது அப்படிங்கும்போது அந்த அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், மறக்காமல் 1 இன்ச் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஈஸ் அப்படின்றது நம்ம இங்கே வந்து தையலுக்கு உள்ளே இருக்கும். ஈஸுன்றது இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் தைக்கிற இடம். ஓகே, இங்கே தான் என் தையல் விழ போகுது. இந்த தையலுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஈஸு, இந்த தையலுக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பேர் சீம் அலவன்ஸ். ஓகேவா? தைச்சதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை திருப்பி பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கு பேர் தான் சீம் அலவன்ஸ். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க ஈஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் தெரியாது. யார் தைச்சு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ஹிப் வேல்யூ 40 எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச் ஈஸ் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேவா? இதுதான் பேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஃப்ரண்ட்டு வந்து சேம் தான், ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 1 to 2 இருக்கு இல்லையா, என்ன மார்க் பண்ணோம், ஷோல்டரு, இது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் ஃப்ரண்ட்டுன்னு போட்டு அதை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் அக்ராஸ் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை வேறு அதில் மார்க் பண்ணுவோம். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கே ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் அக்ராஸ் ஃப்ரண்ட்டு. இந்த ஷோல்டரும் அக்ராஸ் ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு குட்டி வேரியேஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, நான் இங்கே சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போது இந்த 4 to 4 5 to 5 வந்து ஃப்ரண்ட்டுக்கு தான். பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக 4 இருந்து உங்களோட வெயிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிடுவீங்க பேக்குக்கு. இந்த இடத்துல நான் சொன்னிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆப்ஷன் நான் சொன்னேன்ல, இங்கே வந்து தான் போகணும் அப்படின்னு. இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான், பேக்குக்கு கிடையாது. ஓகே, இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இதை பண்ணணும், பேக்குக்கு கிடையாது. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லென்த்து அதே தான் மார்க் பண்ண போகிறோம். 1 to 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷோல்டர் டிவைடட் பை 2 என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, அப்போ பேக்கில் ஒன்றும் ஃப்ரண்ட்டில் ஒன்றும் இருந்தாக்க அடி வாங்காதா, என்ன வேறு மார்க்கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ண போகிறது இந்த ஷோல்டர் பார்ட்டையும் இந்த ஷோல்டர் பார்ட்டையும் தான். ஓகேவா? ஸோ இந்த நெக் வித்து அப்படின்றது பேக்கில் வேறு ஃப்ரண்ட்டில் வேறு இருக்குது அப்படின்னா அது எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம சேர்த்து தைக்க போகிறது எதை, ஷோல்டரையும் தான் தைக்க போகிறோம். நம்மளோட முதுகோட அளவு ஒரு மாதிரியும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு ஒரு மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த நெக் வித் இந்த ஓப்பன் கட் பண்ணி எடுத்துடுறோம் இல்லையா, ஓப்பனாக இருக்கு இல்லையா, இது வேறையாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே தராது. பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2 அப்படியேவும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அவுட்ஃபிட் இதை ரெடி பண்ணி பாருங்கள். இது வந்து இப்படி போட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த போட் நெக் வந்து ஒரு பாக்கெட் மாதிரி தூக்கி நிற்கிது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் 0.5. ஓகேவா? இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன், 14 டிவைடட் பை 2 என்ன வருது, 7. அதை அப்படியே நான் மார்க் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு பாக்கெட்டு மாதிரி எனக்கு வருது, இதை நான் ஃபாலோ பண்ணால் எனக்கு பாக்கெட் வருது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா 14 டிவைடட் பை 2 மைனஸ் 0.5. அப்போ என்னது, 7 மைனஸ் 0.5 6.5 தான் நான் ஃப்ரண்ட்டு ஷோல்டராக மார்க் பண்ணுவேன். ஓகேவா? ஒருவேளை அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அந்த கழுத்தெலும்பெல்லாம் தூக்கிக்கிட்டு நிற்குது அப்படின்றவங்களுக்கு ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் 0.75. ஓகே, 14 டிவைடட் பை 2 7 மைனஸ் 0.75 போட்டால் என்ன வரும், 6.25. இதை தான் ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு மார்க் பண்ணணும். ஓகே, பேக்கில் எந்த வேரியேஷனும் கிடையாது. பேக்கில் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரண்ட்டுன்னு வரும்போது ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி ஒரு டாக்டரால் நம்மளுக்கு சில பல டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க, அதை பார்த்தாதாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
அதே மாதிரி தான் ஒரு அவுட்ஃபிட் பாடியில் ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்க பேக்கை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப சின்னதா அப்படின்றது நம்மளுக்கு அந்த அவுட்ஃபிட் அவங்க பாடியில் ஏறினா தான் தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜோனு அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டர் டிவைடட் பை 2 என்ன வருதோ அதையே போடுங்க. போட்டுட்டீங்க. ஆனால் ஒரு பாக்கெட்டு மாதிரி இது ஓப்பன் தெரியுது, அந்த போட் நெக்கில் ஒரு பாக்கெட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னீங்கன்னா அப்போ 0.5 மைனஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டில் கழுத்தலம்லாம் தூக்கி நிற்கிது, ரொம்ப ஃப்ரண்ட்டில் பார்க்கையிலே தெரியும் அவங்க ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தாராளமாக 0.75 நீங்கள் மைனஸ் பண்ணலாம். அப்படியே அந்த போட் நெக் நச்சுன்னு கேப்பே இல்லாமல் போயிட்டு அவங்க பாடியில் அது நிற்கும். ஓகே, ஆக்சுவலாக இதெல்லாம் நான் ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்த ரிசல்ட் இது. ஓகே, இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நான் போட்டு காட்டுறேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் போகணும் எந்த அவுட்ஃபிட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரிய வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ம் டெப்த் லைன் மார்க் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் தான். நம்ம ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணுவோம், அது கரெக்டாக வரலன்னா இதை மாற்றி வரைவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஒரு இன்ட்டு மார்க் போட்டுட்டு ஃபைனலாக எது வந்துச்சோ அந்த நம்பர் இங்கே எழுதி அதை டிக் போட்டுக்கோங்க. அப்போது இந்த அப்பர் பாடி இந்த 4 ஈஸ் போட்டிருக்கீங்களா, இல்லை 4 ஈஸ் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 0.5 1 இன்ச்சோ நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு இல்லை 4 இன்ச்சு கொடுத்து உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஒரு +0.5 ஆட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரிய வரும், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத இங்கே அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என் கன்ஸ்ட்ரக்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் இருக்க மாதிரியே நான் இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போ இது என்னோட செல்வேஜும் புரியணுன்றதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். செல்வேஜ் அப்படின்னா கரைப்பகுதி, அதாவது 2 கார்னர்லேயும் ஓட்டையாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் உங்களுக்கு வந்து நீளத்தை வந்து அளப்பாங்க, எத்தனை மீட்ரு கேட்குறீங்களோ அதை இந்த செல்வேஜ் சைடு தான் மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணி இங்கே அப்படி கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கட் பண்ணுறாங்கல்ல அதுதான் அந்த ஃபேப்ரிக்கோட வித்து. ஓகேவா? அதுதான் வித் ஆஃப் த ஃபேப்ரிக். 44லேருந்து 60 வரைக்கும் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கு கம்மியாக வாங்காதீங்க. 44க்கு கம்மியாக வித்து இருக்கிற மாதிரி வாங்காதீங்க ஃபேப்ரிக். ஓகேவா? இப்போது இது செல்வேஜ் பார்ட். எப்போவுமே நீங்கள் ஃபேப்ரிக்கை மடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ராங் சைடு தான் தரையில் படுற மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? ஏன்னா நல்ல பக்கம் கீழே இருக்க மாதிரி நம்ம போட மாட்டோம். ராங் சைடு தரையில் இருக்க மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அதை ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், நல்ல பக்கமும் உள்ளே போயிடுச்சு, ராங் சைடு இப்படி மேலே வந்துடுச்சு. கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிவிட்டேன். இப்படி மடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இப்படி தான் நான் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிசைன் அதான் கவனிக்கணும். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்க ஃபேப்ரிக்கில் இப்படி ஒன் வேவாக அந்த டிசைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்படி மேலே பார்த்த மாதிரி மட்டும் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நீளமாக வாங்கிட்டீங்க ஃபேப்ரிக், ஒரு 2.5 மீட்டருக்கு 3 மீட்டருக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகே, இதுக்கு நான் எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படின்றத சொல்லலைல்ல. இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் வந்து 3 மீட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 மீட்ரு இதுக்கு தேவையான ஃபேப்ரிக். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் வே டிசைனாக இருக்குது. இப்படி மடக்கிட்டீங்க. இது ஃபுல்லாக 3 மீட்டர் நீளம்னு வச்சுக்கோங்களேன். 3 மீட்டர் லென்த்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. இதில் வந்து பேக்கு, இதில் ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும்னா ஒரு சைடு டிசைன் மேலே பார்த்த மாதிரியும், ஏன்னா இப்படி நீங்கள் மடக்கிட்டீங்க, இப்படி தானே மடக்கிருக்கீங்க, ஒரு சைடு இப்படி மேலே பார்த்த மாதிரி டிசைன் போகுதா, அப்படியே திருப்புங்க, அது கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன தெரியுமா செய்யணும், அந்த ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட்டுக்கு தேவையான லென்த்தையும் பேக்குக்கு தேவையான லென்த்தும் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மடிச்சிருங்க. இது ஃப்ரண்ட்டோட லென்த்து, இது பேக்கோட லென்த்து. இப்போது இதை சென்ட்ரு பார்த்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணணும், மேலே பார்த்த டிசைன்
டிசைன் மேலே பார்த்த மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி தான் தனித்தனியாக மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வாங்கியிருக்கிற ஃபேப்ரிக் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் பேப்பர் கட்டிங் போட்டு காமிச்சிடுறேன். ஒருவேளை அது 2-வே டிசைனாக இருக்குது, மேலே பார்த்த மாதிரியும் இருக்குது, கீழே பார்த்த மாதிரியும் அந்த டிசைன் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நீங்கள் எப்படி மடித்து போட்டாலும், ஏன்னா டிசைன் மேலே பார்த்த மாதிரி இருக்கும், கீழே பார்த்த மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் மேலே பார்த்த மாதிரி இருக்கும், கீழே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சைடு மட்டும்தான் அந்த டிசைன் இருக்குது, 1-வே டிசைனாக இருக்குது. அப்படிங்கும்போது மட்டும்தான் இதை தனித்தனியாக கட் பண்ணி இதில் மேலே பார்த்த மாதிரி இங்கேருந்து ஷோல்டரு அப்படி வரையணும், இங்கே ஷோல்டரு இந்த மாதிரி வரையணும், அந்த டிசைன் மேலே பார்த்து. அப்போ இந்த பக்கத்துக்கு இப்படி வரையணும். ஓகேவா? இப்போ நல்ல பக்கத்தையும் மடிச்சிட்டேன். செல்வேஜும் இப்போ ஒன்றா இருக்குது, மடிச்சிட்டேன். இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்கே மேலே ரா எட்ஜாக இருக்கும், இங்கே அன்ஈவனாக இருக்கும், கட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, மடிச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிவிடுங்க. ஈவன் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. ஓகே, கோடு போட்டுட்டு 1 to 2 மார்க் பண்ண போகிறோம். 1 to 2 பேக்குக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 0.5. எனக்கு வந்து 7.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5. ஓகேவா? இப்போது என்னோடய ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா, சிங்கிள் ஷோல்டர் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நான் வைக்க சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரீம் 2 inch. 2 inchக்கு அதிகமாக போகக்கூடாது. ஓகேவா? நீங்கள் 1, 1.25, 1.5, 1.75, 2 இதில் எதை வேணாலும் உங்களோட சிங்கிள் ஷோல்டராக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 2 inch நான் எனக்கு வச்சுக்க போகிறேன். அப்போ 2 + 1 3. இந்த 1 ஏன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இங்கே 3 இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இது 2 + 1. இந்த 1 எதுக்கு அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்லீவை தைக்கிறதுக்கு, ஸ்லீவ் தைச்சாலும் சரி, இல்லை ஸ்லீவை இதையே மடித்து தைச்சி ஸ்லீவ்லெஸ்ஸாக வச்சாலும் சரி, இங்கிட்டு 0.5 கண்டிப்பாக வேணும் இந்த ராய்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் நெக்கை தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அது 0.5. அப்போ இந்த 0.5 இந்த 0.5 சேர்ந்து தான் இந்த 1 inch. அப்போ இந்த சிங்கிள் ஷோல்டரை நான் சீம் அலவன்ஸோடு தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 2 + 1 3. ரெண்டு பக்கமும் தையலுக்கான அளவு 0.5. ஓகே, இப்போது அடுத்து என்னது, 2 to 2' ஸ்லோப் மார்க் பண்ண இல்லையா, 1 inch இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சிங்கிள் ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இங்கேருந்து கிராஸ் எடுத்துக்கிறேன். 1 inch கிராஸ் எடுத்துட்டேன். இந்த நெக்குக்கு இங்கே மார்க் பண்ண இல்லையா, அங்கேருந்து கிராஸ் எடுத்துட்டேன். அந்த 2 + 1 இங்கேருந்து மெஷர் பண்ணி தான் மார்க் பண்ணணும். இங்கேருந்து ஃபோல்டிங்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. நான் இப்படி ஒரு அடையாளம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அடையாளம் போட்டால் அது ஃபோல்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே மார்க் பண்ண இல்லையா ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப்பில் இருந்து தான் என்ன மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, 2-2 என்னது 5.8. எனக்கு வந்திருக்கிற நம்பர் வந்து 5.8. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய 4 to 4' லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணிங்களோ, இங்கேருந்தும் இந்த டிஸ்டன்ஸ் அதே அளவு தான் இருக்கணும். இங்கே 7.5னா இங்கேயும் 7.5 தான் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆக்சுவல் ஷோல்டர்லேருந்து 0.5 நம்ம வெளியில் போயிட்டோம். கரெக்டாக? இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வெளியே போயிட்டோம். அதனால் இந்த ஆர்ம் டெப்த் லைனை என்ன பண்ணணும் அப்படின்னா, 0.5 உள்பக்கமாக மார்க் பண்ணணும். இங்கே நான் போட்டுக்கிறேன். இது பேக், இது பேக். ஓகே, 0.5 உள்பக்கமாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ணேன் இல்லையா, இதை நான் எங்கேருந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே ஷோல்டர் தைக்கணும். கரெக்டாக? இதுதான் எனக்கு ஷோல்டர் தைக்கிறதுக்கான அளவு. இந்த தைக்கிறதுக்கான அளவு இங்கே எங்கே வந்து டச் ஆச்சோ இந்த கோட்டில், அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கோடு போடணும். ஓகே, அப்போ இந்த நம்ம மேலே வரைஞ்ச கோடை தாண்டி இது கொஞ்சம் வெளியில் போகுதே அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்ம தைக்க போகிற இடம் இது, இங்கே தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சீம் அலவன்ஸ், அது நம்மளுக்கு கட்டானாலும் பிரச்சனை இல்லை, அதிகமாக போனாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த 2 + 1 3 இருக்கு இல்லையா, இந்த சீம் அலவன்ஸ் நான் அதையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் 2 + 1 3
எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 2 இன்ச்சே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ அந்த தையலுக்கான அளவு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே புள்ளியாக வச்சுருக்கேன்ல, இங்கே தான் தைக்க போகிறேன். இந்த தைக்கிற அளவுலையும் 2+1 3 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ 4 to 4' நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்? 9.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் கடைசியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த கோடு இருக்கு இல்லையா, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து 1/2 inch ஆர் 1 inch இப்படி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோட்டோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள். எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? இந்த தையலுக்கான புள்ளி வச்சுருக்கேன்ல, இதுக்கு கீழே தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷோல்டரை தைச்சிட்டு தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். அப்போது ஷோல்டரை தைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆர்ம் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த அவுட்ஃபிட் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, எவ்வளோ அலவன்ஸில் தப்போம்? 0.5 அலவன்ஸில் தப்போம். ஏன்னா இங்கே மேலே 0.5 தான் நம்ம அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போ இந்த கோட்டில் இருந்து 0.5 இந்த வளைவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி மெஷர் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி இப்போ இந்த மார்க் பண்ணிங்கல்ல, இங்கேருந்து ஓகே, இங்கேருந்து இந்த தையலுக்கான அளவு இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். இது வந்து என்ன வரணும்னா, உங்கள் ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 என்னவோ அது வரணும். எனக்கு 16 அப்படின்னா இது 8 வரணும். ஓகே, ஒருவேளை இது எனக்கு வந்து 1/2 inch வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இப்போ எனக்கு 8 வருது அப்படின்னா 8.5 inch வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஏன்னா இது ஒரு லூஸ் ஃபிட்டான ஒரு கார்மெண்ட்டு தான். அதனால் இப்போ நான் மெஷர் பண்ணுறேன், எனக்கு 8 வரணும், நான் 8.5 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை அப்படியே விட்டுருவேன். நீங்களும் அதை அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை 9 inch வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோடு, இந்த கோடை ஒரு 1/4 inch மேலே தூக்கி வரையணும். ஓகே, இப்போ 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நேரடியாக 1 inchக்கு நீங்கள் மேலே தூக்கிடக்கூடாது. 1/4 inch தான் மேலே தூக்கணும். அதுதான் ரூல். ஓகே, 1/4 inch இப்போ மேலே ஏற்றி இந்த பண்ணின எல்லா ப்ரொசீஜரையும் மறுபடியும் பண்ணுங்க. ஓகே, பண்ணி மெஷர் பண்ணுங்கள். உங்கள் ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 வந்தாலும் ஓகே, அதை விட 0.5 எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஒருவேளை நீங்கள் இதை மெஷர் பண்ணுறீங்க, உங்களுக்கு 8 வரணும், ஆனால் 7.5 தான் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? இந்த லைனை கொஞ்சம் கீழே இறக்கி வரைவீங்க. எவ்வளோ தூரம் கீழே இறக்கணும்? 1/4 inch தான் இறக்கணும். ஓகே, 1/4 inch தான் இறக்கணும். இறக்கி இப்போ பண்ணின எல்லா ப்ரொசீஜரையும் மறுபடியும் பண்ணணும். இந்த லைனில் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. 0.5 உள்ளே மார்க் பண்ணுங்கள். இந்த கிராஸ் லைன் போடுங்க. 4 to 4' மார்க் பண்ணுங்கள். இந்த கர்வு என்னென்ன சொன்னேனோ அதை அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி திரும்ப செக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 கலர் ஸ்கெட்ச் பென் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஒவ்வொரு தடவை மார்க் பண்ணும் போதும் ஒரு கலரில் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் செக் பண்ணும் போது உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஒரு அவுட்ஃபிட்டில் ஷோல்ட்ரு, இந்த ஆர்ம் ரவுண்டு, இந்த செஸ்ட்டு, இந்த 3 தான் முக்கியம். இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த அவுட்ஃபிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது கீழே அது எப்படி இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ஏரியா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறதே. அதனால் அலுப்பு பார்க்காம நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேஸ்ட்டு லென்த்து போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? மிட் பஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு தான் எடுத்தோம், அதோட லென்த்தை நம்ம எடுக்கவே இல்லை. கரெக்டாக? நிறைய பேருக்கு அது கரெக்டாக எடுக்க வராது. அதனால் ஒரு டிப்பு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த செஸ்ட் லைன்லேருந்து 2.5 inch டவுன் அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் உங்கள் மிட் பஸ்ட் ரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது பேக் சைடு. நம்ம பேக்குன்னு தானே போட்டிருக்கோம். அதை இது பேக்குக்கு வந்து இது தேவை கிடையாது. ஓகேவா? நான் அது ஃப்ரண்ட்டுன்னு நினச்சி இந்த லைனை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது கிடையாது, பேக்குக்கு வந்து இது தேவையில்லை. ஓகேவா? ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட்டு எங்கேருந்து எடுக்கணும்? இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோப்போட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பகுதி, அங்கேருந்து உங்களோட வெயிஸ்ட் லென்த் எடுத்துக்கோங்க. எனக்கு 15. ஓகே, அப்போ 15னா நான் 15 மார்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து
இப்போ நான் இங்கே ஷோல்டருக்கான தையல் தைச்சிருவேன், அப்போ 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ ரிசல்ட் எனக்கு என்னவாக இருக்கும், 14.5 ஆகிடும். ஓகே, 14.5 என்னோடய ரவுண்டு வேறு. அதனால் நான் 15 எனக்கு வரணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், 1/2 இன்ச்சு சேர்த்துக்குவேன். அப்போ தான் இங்கே தைச்சோன்னா அந்த 1/2 இன்ச்சு போயிடும், எனக்கு 15ன்னு கரெக்டாக இருக்கும். அப்போ 15 + 0.5 15.5ல் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஹெவியாக சாப்பிட்டுட்டேனா அதான் தூக்கம் வந்துடுச்சு போல இருக்குது. இந்த இதை வந்து பேக்கை ஃப்ரண்ட்டை கொண்டாந்து பேக்கில் நான் உங்களுக்கு இங்கே மாற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து இது வெயிஸ்ட் லைன். ஓகே, இந்த லைன் கிடையாது, இது மறந்துடுங்க. இது அப்பர் செஸ்ட், இது வெயிஸ்ட். ஓகே, வெயிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 8. அந்த 8 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து என்னுடைய ஹிப்பு லென்த்து எங்கே வந்துச்சோ, இப்போ எனக்கு வந்து 20 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் 20 + 0.5 20.5, இங்கேருந்து 20.5 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதோட சர்க்கம் நான் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 10 + 1 10 + 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணுறேன், நேரடியாக கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே இப்போ அந்த வெயிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வெயிஸ்ட்டும் இந்த 1 இன்ச்சும் டச் ஆகுற மாதிரி என் ஸ்கேலை வைக்கிறேன். அது எங்கே ஃப்ளேர் போகுதோ அதை அப்படியே நான் போட்டுடுறேன் கோடு. ஓகே, அழகாக அந்த ஃப்ளேரை அதுவே எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். இந்த வெயிஸ்ட்டும் இந்த 1 இன்ச் வெளியே தள்ளினதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு தேவையான ஃப்ளேரை எடுத்துகிட்டு போகும். ஓகேவா, இதுதான் பேக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். கண்டிப்பாக இங்கேருந்து உங்கள் ஹெம்லைன் லென்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது லென்த்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் 0 to 1 இங்கே பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து தான் உங்கள் லென்த்து. இப்போ எனக்கு வந்து 45 சொன்னேன்னா, அப்போ அடிஷ்னலாக எவ்வளோ சொன்னேன் நான், சீம் அலவன்ஸோடு சேர்த்து 46.5 சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 46 பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே நான் கோடு போட்டுக்கிறேன். இந்த லைனை போட்டுட்டு தான் இந்த கிராஸ் நம்ம எடுப்போம். அவன் அப்போ தானே எங்கே வந்து முடியுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த வெயிஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இதான் வெயிஸ்ட். இந்த வெயிஸ்ட்லேருந்து இங்கே ஹெம்லைனை வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு. அதே மாதிரி இந்த சைடில் இந்த வெயிஸ்ட் லைனோட இந்த சைடில் கொண்டே வச்சு, எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே 15, இந்த கோட்டில் இங்கே வச்சு இங்கேருந்து 15 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இதை கிராஜுவலாக கொண்டு போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இதை கண்டிப்பாக பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஹெம்லைன் இப்படி ஆகிடும், ஏ லைன் இந்த மாதிரி ஆகிடும் ரிசல்ட். ஓகேவா, இதை பண்ணினீங்க அப்படின்னா தான் அந்த ரிசல்ட் இப்படி இருக்கும். ஓகே, இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. இது பேக்கு. இது இங்கே என்ன பண்ணணும், இதை தான் அப்படியே நான் ஃபேப்ரிக்கில் பண்ணுவேன். ஓகேவா, அடுத்து ஃப்ரண்ட்டு நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி சல்வேஜும் மேட்ச் பண்ணிக்கிறேன். நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் சல்வேஜ் பார்ட். இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ஓகே, ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி தான் மடிச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் வெளியில் தெரியாது. ஓகேவா, எப்போவுமே ரைட் சைடு மார்க் பண்ணாதீங்க. நம்ம ரைட் சைடில் எதில் மட்டும் தான் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, கஃப்தானில் மட்டும் தான் மார்க் பண்ணுவோம். அந்த கஃப்தானோட ஃபுல் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். அந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மடிச்சிட்டேன்னா இப்போ ஒரு பேஸ் லைன் போட்டுக்கிறேன். அண்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடியே டிசைனை நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கா, இந்த சைடும் அந்த டிசைன் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அங்கே அப்படி தான் நான் வரையணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு மேலே பார்த்த மாதிரியும் பேக் சைடு கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இதை செக் பண்ணிக்கணும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பாயிண்ட்டு. ஓகே, அண்ட் இந்த அவுட்ஃபிட்டுக்கான பேண்ட்டு வந்து அது வைட் லெக் பேண்ட்டு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்டட் வீடியோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவைலபிளாக இருக்கும். அது 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 to 2 என்ன மார்க் பண்ணுவோம், நான் என்னெல்லாம் இங்கே பாயிண்ட்டு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஷோல்டர் டிவைடட் பை 2 என்ன வருதோ அதை அப்படியே போடுங்க. ஃபஸ்ட் அவுட்ஃபிட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பாக்கெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு 0.5 மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா,
ஒருவேளை அவங்க எலும்பு தோளமாக இருக்காங்க, கழுத்தெலும்புலாம் தூக்கிக்கிட்டு தெரியுது அப்படின்றவங்களுக்கு ஷோல்டர் டிவைடட் பை 2 0.75 மைனஸ் பண்ணுங்கள், நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் வந்து ஷோல்டர் டிவைடட் பை 2 வந்து என்ன வருதோ அதை அப்படியே போட்டுக்கிறேன். பேக்கில் நான் 7.5 மார்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டில் நான் 7 தான் மார்க் பண்ணுறேன். ஓகே, அடுத்து என்ன மார்க் பண்ணணும்? ஸ்லோப், 1 இன்ச்சு ஸ்லோப். ஓகேவா? இப்போது பேக்கில் ஷோல்டர் நான் எவ்வளோ மார்க் பண்ணேன்? ஏன்னா இந்த ஷோல்டரும் தான் எனக்கு மேட்ச் ஆக போகுது. ஓகே, அப்போது 2+1னா இங்கேயும் 2+1 தான், 3 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ பேக்கில் எனக்கு எப்படி இருக்குது? வித்து வந்து அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வித்து வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. இப்படி கம்மியாகும் போது எனக்கு என்ன ஆகும்? அந்த பாக்கெட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ ஸ்லோப் வரைஞ்சிக்கிறேன். ஸ்லோப் வரைஞ்சிட்டேன். பேக்கில் இங்கே சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக என்ன வரைஞ்சணுமோ, இப்போ 5.8ன்னு இருக்கா, ஒருவேளை எனக்கு அது 5.5ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே ரிசல்ட்டு, அந்த 5.5 தான் இங்கே நான் வரைவேன். ஓகே, பேக்கில் ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்துச்சோ அதை தான் இங்கே நான் வரைவேன். அடுத்து 4 to 4'. பேக்கில் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கணும். அதாவது இந்த 3 இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஒரே அளவாக இருக்கணும். ஓகேவா? அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த லைனை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது 4 to 4' வந்து என்னது? பேக்கில் என்ன போட்டனோ அதே தான். இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். இப்போ கடைசியாக நீங்கள் இதில் சீம் அலவன்ஸை 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி ஃபைனலாக அந்த சீம் அலவன்ஸை கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, சீம் அலவன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது வந்து உங்கள் கட்டிங் லைன், இங்கே தான் நீங்கள் கட் பண்ணுவீங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்துருவீங்களா? தைக்கும் போது எவ்வளோ தைப்பீங்கன்னா இந்த லைனில் தைப்பீங்க. அப்போ இந்த லைனுக்கு பேர் ரெடி லைன். ஓகே, இந்த லைன் பேர் ரெடி லைன், இந்த லைனுக்கு பேர் கட்டிங் லைன். ஓகே, இப்போ பேக்கில் ஒரு கர்வ் போட்ட மாதிரி இங்கே போடணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கான தையல் இங்கே வருமா, அதை மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த தையலுக்கு கீழே மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்து 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் இந்த 0.5 அப்படின்றது ஸ்டாண்டர்ட். இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த தையலுக்கான அளவுக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகுதுல்ல, இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போடுங்க. அப்படி கோடு போடும்போது கண்டிப்பாக இது மேலே போட்ட லைனை விட்டு வெளியில் போகும் இப்படி. அதனால் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம தைக்க போகிறது இங்கே தான். தையலும் இருக்கிற இடம் நம்மளுக்கு மேட்ச் ஆனால் போதும். இந்த தையலுக்கு வெளியில் இருக்கிற துணி நம்மளுக்கு கட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா வந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. கோடு போட்டேன், அது பாருங்கள் எனக்கு வெளியில் தான் இருக்குது, இப்படி வெளியில் தான் போகும். ஓகேவா? இப்போ பேக்கில் சொன்ன அதே மாதிரி தான் 0.5லேருந்து 1 இன்ச் வரைக்கும் இதை வந்து உள்ளே அப்படி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கர்வ் போடுங்க. ஒருவேளை இந்த கர்வ் போடுறதுல வந்து உங்களுக்கு எனக்கு எப்படியுமே வரல அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பேக்கில் இந்த எல் ஷேப்போட இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது வந்து 1.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது இந்த கர்வ் ஃபஸ்ட்டு போட்ட கர்வ், ரெண்டாவது வரைஞ்சது கிடையாது, ஃபஸ்ட்டு போட்டதில். ஓகே, நான் இங்கே ரெண்டாவது போட்டதில் அப்படி பண்ணிட்டேன். இது இல்லை, ஃபஸ்ட்டு போட்ட எல் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு போட்ட எல் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில். ஓகேவா? அந்த ஷேப்பில் வந்து 1.25, இந்த ஷேப்பில் வந்து 0.75. ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் செட்டு ஆகாது. சும்மா அந்த கர்வ் நீங்கள் வரைகிறதுக்காக நான் இதை சொன்னேன். ஓகேவா? இது வந்து 1 இன்ச்சும் இருக்கலாம், இது வந்து 1.5 இன்ச்சும் இருக்கலாம், இல்லை இது 0.75 இருக்கலாம், இல்லை இது 0.5 இருக்கலாம். ஓகேவா? இது வந்து அவங்க பாடியை பொறுத்து மாறும், இது ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ணிட்டோம். பேக்கில் எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் ஒரு அதாவது 0.5 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்தால் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா.
ஒருவேளை 3/4 இன்ச் 1 இன்ச்லாம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அந்த லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி இங்கே ஒரு டாட் மாதிரி நம்ம பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு டாட் பிடிச்சிருங்க. இந்த 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 அந்த ஆம் கர்வ் இருக்கு இல்லையா, இங்கே ரெடி லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் அந்த டாட்டை வந்து நீங்கள் பிடிச்சிருங்க. அந்த டாட்டோட லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். அதை வந்து நீங்கள் ஒரு டாட்டாக பிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த லைனை மேலே தூக்காதீங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு டாட்டா பிடிச்சிருங்க. ஏன்னா 0.5 வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 0.5, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 8.5 இன்ச் இருக்கணும், ஆனால் 8.5 இன்ச்சு வரணும், ஆனால் 9.5 இன்ச்சு வந்துருச்சு. ஆனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகேன்னு சொல்லலாம். 9 இன்ச்சு வரைக்கும் இருந்தால் அது ஓகே. அப்போ 9க்கு அப்புறம் அந்த 0.5 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த 0.5 இங்கே ஒரு டாட்டா நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அந்த அளவுக்குலாம் வராது, வந்தால் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து பஸ்ட் லைனை மார்க் பண்ணணும். இங்கேருந்து கீழே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது பஸ்ட் லைன். இது வந்து அப்பர் செஸ்ட், இது வந்து மிட் பஸ்ட். அந்த லென்த்தெல்லாம் கரெக்டாக எங்கேருந்து எடுக்கணும், இந்த ஸ்லோப்போட மிட் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். மிட் பாயிண்ட்லேருந்து இது வெயிஸ்ட் லென்த்து. ஓகே, இது ஹிப் லென்த்து. ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்களோ அதை மார்க் பண்ணுங்கள். ஒருவேளை இது இங்கே தள்ளி போகுது அப்படின்னாலும் எங்கே போனாலும் மார்க் பண்ணுங்கள். அடுத்து வெயிஸ்ட்டுக்குள்ளதை மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஹிப்போட தான் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், இதை டச் பண்ணி அப்புறம் தான் வெயிஸ்ட்டுக்கு வரணும். ஓகே, ஒருவேளை கம்மியாக இருக்குது, இவ்வளோ தூரம் வரைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நேரடியாக நீங்கள் கிராஸ் போட்டுடலாம். நேரடியாக அந்த கிராஸை எடுத்துடலாம். உள்ளே எவ்வளோ தூரம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக அப்பர் செஸ்ட்லேருந்து வேஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்தால் கூட அந்த 1/4 இன்ச்சை டச் பண்ணி தான் இப்படி வரணும். இதையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் உங்கள் பஸ்ட் ஏரியா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இதை பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த வேஸ்ட்டில் இருந்து இந்த ஹிப்பை நான் வந்து கரெக்டாக ஸ்கேல் வைக்கிறேன். அது எந்த ஃப்ளோவில் போகுதோ அந்த ஃப்ளோவில் அந்த லைனை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிடுறேன் ஹெம் லைன் வரைக்கும். ஓகேவா? இப்போ என் ட்ரெஸ்ஸோட லென்த் எவ்வளோ, பேக்குக்கு எவ்வளோ லென்த்து மார்க் பண்ணேன் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும். ஷோல்டர்லேருந்து எங்கே மார்க் பண்ணணும் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த வேஸ்ட் வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கட் பண்ணிவிடுங்க. வேஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அது கீழே இங்கே ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இந்த வேஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் லைனை பேக்கோட வேஸ்ட் லைனில் கொண்டு வந்து வைங்க. பேக்கோட வேஸ்ட் லைனில் கொண்டுட்டு வந்து வைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே இதை கூட ட்ரேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை ட்ரேஸ் பண்ணி அப்படியே வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த சைடில் அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகாது. ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக்கு. இப்படி தான் மார்க் பண்ணணும். அடுத்து ஸ்லீவ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 3 டாட் ப்ளவுஸ் வந்து நான் ஆன்லைன் லைவ் ஒர்க் ஷாப் எடுத்தேன். அதுக்கு நான் வரைஞ்சது இதெல்லாம். அதோட ரெக்கார்டட் வீடியோ கூட அவைலபிளாக தான் இருக்குது. அது 999 வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணியாச்சா. இது வந்து நம்ம 2 ஸ்லீவ் அட் அ டைமில் எடுக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இப்படி சல்வேஜ் டு சல்வேஜ் ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். அகைன் இதை ஃபோல்டு பண்ணுறேன். இப்படி ஃபோல்டு பண்ணும்போது தான் நமக்கு 2 ஸ்லீவ் கிடைக்கும். ஓகே, சல்வேஜ் டு சல்வேஜ் ஒன்ஸ் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அகைன் ஃபோல்டு பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு 2 ஸ்லீவ் அட் அ டைமில் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லீவ் கீழே வந்து ஒரு பேஸ் லைன் போட்டுக்கிறேன். 1.5 இன்ச்சு சீம் அலோன்ஸ் கொடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்கு. 1.5 இன்ச். ஓகே,
இந்த மேலே போட்டிருக்கேன்ல கோடு, இங்கேருந்து நான் லென்த் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 8 இன்ச் வேணும்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து இங்கே கொண்டு போய் தைக்கணும்ல, இதோட தைக்கிறதுக்கு ஒரு 0.5 வேணும்ல. அப்போ 8.5 இந்த கோட்டிலேருந்து 8.5 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களோட கேப் ஹைட் எடுத்து மார்க் பண்ணணும். உங்கள் அப்பர் பாடியை 10ஆல் டிவைட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதான் உங்களோட கேப் ஹைட். எனக்கு வந்து 35 10ஆல் டிவைட் பண்ணால் 3.5. இங்கேருந்து 3.5 எங்கே வருதோ அதை மார்க் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து இங்கே ஒரு 0.5, இங்கே ஒரு 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து என்னோடய ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருது? 8 வருது. இங்கேருந்து அந்த 8 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த 1 இன்ச்சும் இந்த கிராஸாக போட்ட லைனில் ஒரு மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சும் இந்த மிட் பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த கோட்டில் அட்லீஸ்ட் ஒரு 0.5 ஆர் 0.75 இப்படி டச் ஆகி இந்த கனெக்ட் ஆகணும். இப்போ இந்த கர்வை அப்படி டச் ஆகுற மாதிரி நான் எடுத்துகிட்டு வரேன். இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் மெஷர் பண்ணி பார்ப்பேன். என்னோடய ஆர்ம் ஹோல், அதாவது இங்கே நான் செக் பண்ணும்போது என்ன வந்ததோ அது வரணும். இங்கே மார்க் பண்ண கிராஸ் லைன் வந்து என்னோடய ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் செக் பண்ணும்போது இங்கே நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு ஒரு 1/2 இன்ச் கூட வந்து அப்படியே வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த அளவு வரணும். இப்போ எனக்கு இங்கே 8.5 வந்திருக்கு அப்படின்னா இதை நான் மெஷர் பண்ணும்போது 8.5 வரணும். அப்படி 8.5 எனக்கு இங்கே வரல, இங்கே கொஞ்சம் தள்ளி வருது அப்படின்னா இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் எங்கேருந்து அப்படின்னா இந்த 0.5 இருக்கு இல்லையா, இங்கே ரிவர்ஸில் தான் வரணும். ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கோட்டில் ஒரு 0.75 டச் பண்ணி வந்து இந்த இதை தொட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு 0.5 மார்க் பண்ணியிருக்கேன்னா அதை கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், உள் பக்கமாக ஒரு 0.5 மார்க் பண்ணி என்னோடய ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2 என்ன வருதுன்றதை செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது இது ஒரு இடத்துலையும் அது ஒரு இடத்துலையும் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் எடுத்து அதை தான் என்னோடய ஆர்ம் ரவுண்டாக வச்சுக்கணும் நான். ஓகேவா, இப்போ இங்கேருந்து என்னோடய ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 5.5னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சீம் அலோன்ஸ் எவ்வளோ நான் பாடியில் கொடுத்தேன்? 1 இன்ச். அந்த 1 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுல கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை மடித்து தைக்கிறதுக்கு அப்போ தான் இப்படி மடித்து தைக்கும்போது இந்த லைனோடு போய் அது மேட்ச் ஆகும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணோன்னா பைசெப் ரவுண்ட் எடுக்க சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு 14ன்னு வச்சுக்கோமே, டிவைடட் பை 2னா 7. இந்த லைன் இருக்குல்ல இங்கே வரைஞ்சோம்ல கேப் ஹைட், இப்போ இங்கே கரெக்டாக நான் வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா, இதுதான் என்னோட தைக்க போகிற இடம். இங்கேருந்து இந்த தைக்க போகிற இடத்தும் இந்த கேப் வந்து 7 இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கணும். இது 7 இருக்கணும், இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்ம் ரவுண்டை கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகேவா, தப்பாக வருதுன்னா மறுபடியும் ஆர்ம் ரவுண்டை எடுத்து பாருங்கள். ஏன்னா ஆர்ம் ரவுண்டை கரெக்டாக எடுத்தாலே இது கரெக்டாக தான் வரும். இதுதான் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பேக் ஸ்லீவை தான் கட் பண்ணுவோம். பேக் ஸ்லீவை தான் கட் பண்ணுவோம். ஓகே, இந்த முனையில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையலுக்கான அளவில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு 2 ஸ்லீவ் இருக்கா. இப்போது இது ராங் சைடு அப்படின்னா பின்னாடி திருப்புனா இது ராங் சைடு. ஓகே, இந்த உள்ளே இருக்கிறது வந்து ரைட் சைடு. உள்ளே இருக்கிறது ரைட் சைடு. இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் எதையுமே எங்கிட்டுமே மாற்றலை. இது ராங் சைடு, இது ராங் சைடு. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டு ஸ்லீவை நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரைட் ஸ்லீவ் லெஃப்ட் ஸ்லீவ்னு தனித்தனியாக கிடைக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்லீவுமே ஒரு கைக்கே தைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டுன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியணும்ல, அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த கட் இருக்கிறது தான் என்னது, இந்த மாதிரி 2 நாட்ச் இருக்கிறது தான் ஃப்ரண்ட்டு சைடு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ராங்குன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதை பார்த்த மாதிரி டவுன் ஃபோல்டாக மடிக்கணும். இது ஏன் கண்டிப்பாக இதை போடணும், போட்டால் தான் ராங் சைடு இதை மடிப்பீங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு தனித்தனியாக கிடைக்கும். ஓகே,
இந்த மாதிரி பார்த்தீங்களா, இங்கேயும் ஃப்ரண்ட் ஸ்லீவ் இருக்குது, இங்கேயும் ஃப்ரண்ட் ஸ்லீவ் இருக்குது. ரைட்டு லெஃப்ட்டுன்னு தனித்தனியாக கிடைக்கும். இப்படி கட் பண்ணால் தான், இல்லைனா இப்படி ஒரு சைடுக்கே இருக்கும் 2 ஸ்லீவும். ஓகேவா, இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் என்ன பண்ணி பேப்பரில் என்ன பண்ணி காமிச்சனோ அதை அப்படியே நான் ஃபேப்ரிக்கில் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து மெஷர்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனுமே லென்த்தாக போயிட்டதுனால இதை நான் பார்ட் 1 போடுறேன். ஃபேப்ரிக் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் அதை பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ஃபேப்ரிக்கில் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் இந்த ஏலைன் கமீஸை. ஆக்சுவலாக அது ஒரு கார்ட் செட்டு மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இதுலேயே இந்த ஃபேப்ரிக்லேயே தான் நான் பேண்ட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் அந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 499. அது ரெக்கார்டட் வீடியோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவைலபிளாக இருக்கும். கம்ப்ளீட் ஃபுல்லாக எலாஸ்டிக்கு, ஒயிட் லெக் பேண்ட்டு, ப்ராப்பராக க்ராச்லாம் எப்படி மார்க் பண்ணணும், இது எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் தெளிவாக அதில் சொல்லித்தர போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. 3 டாட் ப்ளவுஸ், டீப் நெக் தியரி, மீடியம் நெக் வந்து தியரி கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதாவது லைவ் ஒர்க் ஷாப் நடந்ததோட ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதோட சார்ஜ் 999. அதுவும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட தான் இருக்குது. யாருக்கு வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிடில் லென்த் ட்ரெஸ், அதுவும் ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதில் பேக்கில் ஜிப்பு இன்வெசிபிளாக எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பெல்ட் எப்படி வைக்கணும், பிளாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி கேதர் பண்ணணும், இது எல்லாமே அதில் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது 499. அதுவுமே லைஃப் டைம் வேலிடிட்டி தான், ரெக்கார்டட் வீடியோ. ஸோ அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவும் சொல்லித்தருவேன். சேம் டைம் நானும் என் குழப்ப பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஆன்லைன் ஒர்க் ஷாப், லைவ் ஒர்க் ஷாப் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ, இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க, என் டீம் ஏதோ சொல்கிறாங்க, என்னென்ன கேட்டு வர்றேன். பாய் பாய் சொல்கிறாங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். மறுபடியும் ஏதோ சொல்கிறாங்க, இருங்க. பார்ட் 2ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களை பார்ட் 2ல மீட் பண்ணுறோம். டாட்டா.